கிறிஸ்தவ வாழ்க்கையை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். சரியாக புரிஞ்சுக்காம நம்ம வாழும்போது நிறைய ஏமாற்றம், தோல்வி ஒரு மாதிரி இருக்கும். சில பேர் உங்களை பார்க்கும்போது இந்த தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை எனக்கு வேண்டாயன்னு போயிடுவாங்க. ஆனால் இது வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை அவ்வளோ மேன்மையானது அப்படிங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த வாழ்க்கையை வாழும்போது நான் சொல்கிறேன், நிறைய பேர் நீங்கள் சொல்லாமலே இயேசு பின்னாடி வர ஆரம்பிச்சிருவாங்க. குழம்பிக்க வேண்டியதில்லை கிறிஸ்தவ வாழ்க்கையில். போதும் சொல்கிறது தான், கடவுள் எப்போ தருவார்னு காத்திருக்காதீங்க, நீங்கள் எப்போ எடுப்பீங்கன்னு கடவுள் காத்திருக்கிறார். அவருடைய மகனை உங்களுக்காக கொடுத்துட்டார். ஆனால் நம்ம இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்க, வருமானம் கூட மாட்டேங்க, பொருள் உலகத்தில் எதுமாவது நடக்குமான்னு நம்ம நினைக்கிறோம். நான் சொல்கிறேன், தேவன் மேலானதை ஏற்கனவே கொடுத்துட்டார். தேவன் தராதது எதுவும் இல்லை. நான் எடுக்காதது நிறைய இருக்கு. பைபிளுங்கிறது ஒரு உயில் மாதிரி. God's word is a title deed. சில சொல்றாங்க பைபிள் படிச்சாதான் கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். பைபிள் படிச்சா அவர் என்னை ஆசீர்வதிக்கிறது இல்லை, ஆனா நான் படிச்சாதான் அவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு எனக்கு தெரிய ஆரம்பிக்கும். எப்ப பார்த்தாலும் ஒரு சபிக்கப்பட்ட ஆள் மாதிரி உணரக்கூடாது. I'm blessed. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். காசு இல்லைன்னா பரவாயில்ல, இதை சொல்லுங்க, அப்புறம் காசு வரும். உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு யார் சொன்னா? நம்ம யாரோ சொன்னதை நம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். நம்ம எதை நம்பணும்னா, என்னுடைய உயில் சொல்லுது, என் தகப்பனுடைய சொத்து பத்திரம் சொல்லுது, எல்லாம் என்னுடையதா இருக்கு. நீங்க இப்ப முழங்கால் போடுறதுனால ஆசீர்வாதம் வரப்போறது இல்லை. நீங்க உபவாசம் பண்றதுனால ஆசீர்வாதம் வரப்போறது இல்லை. நீங்க கடந்து உருள்றதுனால ஆசீர்வாதம் வரப்போறது இல்லை. ஆசீர்வாதம் ஏற்கனவே வந்துட்டு, இது நீங்க என்னெல்லாமோ வெட்டி முறிக்கிறதுனால உங்களுக்கு வர்றது இல்லைங்க. இது உங்க உரிமைங்க, இது உங்க சொத்து. தேவன் வைத்திருக்கிற அந்த சத்தியத்தை எப்பொழுது நீங்கள் அறிகிறீர்களோ, வெளிப்பாடு எப்போ உங்க வாழ்க்கையில வருதோ, அன்னைக்கு வெற்றி உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிச்சு. நம்ம எவ்வளோ எடுத்தோமோ அதுதான் விஷயம் கிடையாது. நம்ம எடுக்காதது நிறைய இருக்குது, ஆனா அவர் கொடுக்காததுன்னு எதுவும் இல்லை. பைபிள்ல நிறைய வார்த்தைகள் எந்த பதத்துல எழுதியிருக்குன்னா, இட்ஸ் த பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் காட்ஸ் வேர்ட். நம்ம நடக்க போகிறதாக நினைக்கிறோம், அவர் சொல்றாரு நடந்துடுச்சுங்கிறார். ஆசீர்வதிக்கப்பட போகிறேன்னு நம்ம நினைக்கிறோம், அவர் சொல்றாரு இல்ல ஆசீர்வதிச்சுட்டேங்கிறார். சுகமாக போகிறேன்னு நினைக்கிறோம், இல்ல நீ சுகமா இருக்கிற. விஷயம் என்ன தெரியுமா? You have every promise, you have promised land. How to possess? Your confession brings possessions. இப்போ நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அறிக்கையிட்டு எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறார். எல்லாம் ரெடியா இருக்கு, நீங்க வந்தா மட்டும் போதும். தேவன் நல்லவர். அவனுடைய வார்த்தைக்கு போகலாம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நாம் வேதாகமத்தில் இருக்கிற அற்புதங்கள், அடையாளங்கள், இதை குறித்து படிச்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம எதை தியானிக்க போகிறோம், அல்லது எதை படிக்கிறோம், அல்லது எதை கேட்கிறோம், அது நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். மெடிடேஷன் டு மேனிஃபெஸ்டேஷன். எல்லாம் சொல்லாமா? மெடிடேஷன் டு மேனிஃபெஸ்டேஷன். அதாவது எதை தியானிக்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நாம் என்ன கேட்கிறோம், எதை நாம் வேதத்திலிருந்து படிக்கிறோம், எது மேலே நம்ம ஃபோக்கஸ் வைக்கிறோம், எதை மாதிரியான சத்தியங்களை நாம் கேட்கிறோம், அது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. ஆரோக்கியத்தை குறித்து நீங்கள் கேட்க 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 உங்கள் வாழ்வு ஆரோக்கிய வாழ்வாக மாறும். ஆமென். சமாதானத்தை, சந்தோஷத்தை குறித்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது அது அப்படியே மாற ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, வெற்றியை குறித்து, செழிப்பை குறித்து கேட்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அது நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ஆண்டவர் வச்ச ஒரு முறை. அதாவது ரொம்ப குழம்பிக்க வேண்டியதில்லை கிறிஸ்தவ வாழ்க்கையில். எப்போதும் சொல்கிறது தான், கடவுள் எப்போ தருவார்னு காத்திருக்காதீங்க, நீங்கள் எப்போ எடுப்பீங்கன்னு கடவுள் காத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு இது புரியுது?
கடவுள் எப்போ தருவார் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் எப்போ எடுப்பீங்க ஆசீர்வாதங்களை என்று கடவுள் காத்திருக்கிறார். அதுதான் இங்கே இருக்கிற விஷயம். இது புரியலன்னா கிறிஸ்தவ பயணத்தில் நிறைய ஏமாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. இவ்வளோ நாள் கடவுள் உங்களுக்கு கொடுக்கலன்னு நினைக்கிறீங்க? நோ, அது ஒரு தப்பான ஒரு ஐடியாலஜி. கடவுள் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, வேதவசனம் சொல்லுகிறது, பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் ரோமர் 8வது அதிகாரத்திலே, தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே உங்களுக்காக ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அப்படின்னா என்ன அர்த்தம்? God gave his only begotten son Jesus. உங்களுக்காக தேவன் யாரையே கொடுத்துட்டாரு? சவுண்டா சொல்லுங்க. இயேசுவே கொடுத்துட்டார். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே கொடுத்துட்டார். ஏதோ இயேசுவே தானே அப்படி யோசிக்கிறீங்க பாருங்களேன். யாரை கொடுத்துட்டாரு? அவருடைய மகனை உங்களுக்காக கொடுத்துட்டார். ஆனால் நம்ம இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, ஒரு வேலை கிடைக்க மாட்டுக்க, வருமானம் கூட மாட்டுக்க, பொருள் உலகத்தில் எதுமாவது நடக்குமான்னு நம்ம நினைக்கிறோம். நான் சொல்கிறேன், தேவன் மேலானதை ஏற்கனவே கொடுத்துட்டார். எல்லாரும் சொல்கிறாங்களா, கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்ன்ட்டு? ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏற்கனவே பெரிய காரியத்தை செஞ்சுட்டார். இயேசுவை உங்களுக்காக கொடுத்துட்டார். இனிமேல் செய்ய போகிறதெல்லாம் அதை விட சின்னது தான். புரிஞ்சான்னு தெரியல. மறுபடியும் சொல்கிறேன், வாழ்க்கையிலேயே எவ்வளோ பெருசாக ஒன்று செய்யணுமோ அது ஏற்கனவே செஞ்சுட்டார் உங்கள் வாழ்க்கையில். இந்த வெளிப்பாடு வந்துடுச்சுன்னா வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும். இவ்வளோதான் விஷயம். இப்போ என்ன பிரச்சனைன்னா, ஏன் பாடு? ஏன்னா நோ வெளிப்பாடு. எப்போ பாடு மாறும்? எப்போ வெளிப்பாடு வருதோ அப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாடெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? மாற ஆரம்பிக்கும். இப்போ என்னன்னா, நம்ம அந்த ரெவலேஷனை பெற்றுக்கொள்ள தயாராக இல்லை பாருங்களேன். அதனால தான் இது ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டு, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான். ஆனால் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறத்துக்கு நீங்கள் ரொம்ப நாள் காத்திருக்க மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையினுடைய மாற்றங்களை எப்படி தேவன் உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிறாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை ஒவ்வொரு நாளும் பர்சீவ் பண்ண ஆரம்பிப்பீங்க, அதை பின்தொடர ஆரம்பிப்பீங்க, அதை எடுத்துக்கிறதுல தீவிரம் காட்ட ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் விஷயம். ஸோ தேவன் எதையாவது எனக்கு கொடுப்பாரா, தருவாரா, இப்படி நான் ஒவ்வொரு நாளும் காத்து காத்து கண்கள் பூத்து உடம்பெல்லாம் வேத்து இப்படியே போகிறது கிடையாது கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லாம் சொல்லுங்க, தேவன் எனக்கு என்ன வேண்டுமோ அதையெல்லாம் ஏற்கனவே கொடுத்து விட்டார். நம்பினா நம்புங்க, இதுதான் சத்தியம். ஆமென். அப்படி பைபிள் சொல்லுதா? அப்படி பைபிள் சொல்லுதா? கிறிஸ்தவ உலகத்தில் என்னென்னா, இதை சொல்கிறதுக்கு தான் ஆட்கள் இல்லை பாருங்களேன். கவலைப்படாத இன்னும் ஒரு 10 நாளில், கவலைப்படாத இன்னும் ஒரு மாதத்தில், கவலைப்படாத 2022 அப்படின்னு அப்படின்னா எல்லாம் எத்தனை 2000 மாறுனாங்க, 2001 மாறுனாங்க, 2010 மாறுனாங்க, 15 மாறுனாங்க, ஒன்றும் மாறின மாதிரி இல்லை. அப்படியே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் நமக்காக எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? கொஞ்சம் அதாவது நமக்காக என்ன வேணுமோ அதை எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கிறார்? ரெடி பண்ணி அவர் வச்சிருக்கிறார். இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்காமல் கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன பண்ண முடியாது, பயணம் பண்ணவே முடியாது. அதனால தான் ஒரு ஸ்ட்ராங்கான டீச்சிங், போதனைகள் நமக்கு ரொம்ப அவசியம். அது இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டி எழுப்ப ஆரம்பிக்க முடியும். ஸோ தேவன் தராதது எதுவும் இல்லை. சவுண்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம், 3 முறை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். இப்போ சொல்லுங்க, நான் எடுக்காதது நிறைய இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. தட் இஸ் ட்ரூ. அவர் தராதது எதுவுமே கிடையாது. ஆனால் நான் எடுக்காதது
நிறைய இருக்கு. இப்போ என்ன பிரச்சனைனா, கடவுளை பிடிச்சி ஆட்ட வேண்டாம் நீங்கள். ஓ கடவுளே, இறக்கம் இருக்கா உங்களுக்கு, மனசு இருக்கா? நிறைய பேர் நினச்சிக்கிட்டாங்கன்னா, நம்ம இந்த புளிய மரத்தில் போய் உழுப்பினோடனே புளியாக விழுற மாதிரி நம்ம கடவுளை பிடிச்சி உழுப்புனா ஏதாவது விழும். டெய்லி காலையில் நீ என்ன பண்ணணும்? 3 மணிக்கே எழும்பி கடவுளை ஒரு உழுப்பணும், மத்தியானம் ஒரு வாட்டி உழுப்பணும், ராத்திரி ஒரு வாட்டி உழுப்பணும். எவ்வளோ உழுப்புறையோ அவ்வளோ உழும். இப்படியே ஒரு மைண்ட் செட்டை கொடுத்து ஆமிச்சு விட்டாங்க பாருங்கள். அதனால தான் நிறைய பேர் உழுப்பி இவங்க கை காலெலாம் ஓஞ்சி போனது மிச்சம். ஏதோ ஒன்று விழுது, இவங்க நினச்சிக்கிட்டாங்க உழுப்புறதுனால தான் விழுதுன்ட்டு. இல்லை, செத்து பெறக்கூடாதுன்னு கடவுள் கொடுத்துட்ருக்கிறார். அவர் கிருபையாக கொடுத்துட்ருக்கிறார், நீங்கள் உழுப்புனதுனாலாம் கொடுக்கல. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். சரியாக புரிஞ்சிக்காம நம்ம வாழும்போது நிறைய ஏமாற்றம், தோல்வி ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் சில பேர் உங்களை பார்க்கும்போது இந்த தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை எனக்கு வேண்டாயான்னு போயிடுவாங்க. சரியா? நிறைய பேர் அப்படி தான் வாழ்ந்துருக்குறாங்க. ஆனால் இது வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை. ஆமென். இது ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை, இது முன்னேறுகிற ஒரு வாழ்க்கை, இது பெருகுகிற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை அவ்வளோ மேன்மையானது அப்படிங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த வாழ்க்கையை வாழும்போது, நான் சொல்கிறேன், நிறைய பேர் நீங்கள் சொல்லாமலே இயேசு பின்னாடி வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆமென். அப்படிப்பட்ட சத்தியத்தை தான் இங்கே போதிக்கிறோம் பாருங்கள். கொஞ்சம் காது கொடுத்து கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணி என்ன அப்படிங்கிறத கவனித்து அதை எடுத்து பிடிச்சிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், முதல்ல என்ன சொன்னேன்னா, தேவன் தராதது எதுவுமே இல்லை. நான் எடுக்காதது நிறைய இருக்கு. பைபிளே அதை பற்றி தான் வேத வசனமே. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த பைபிளுங்கிறது ஒரு உயில் மாதிரி. God's word is a title deed. God's word is a testament. God's word is a will. Testament, will என்ன அர்த்தம்? உயில் எழுதி வைக்கிறாங்க பாருங்களேன். ஒரு தன் பரம்பரையில் இருக்கிற தன்னுடைய வாரிசுகளுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பனார், தாத்தா என்ன பண்ணுறாங்க? உயில் எழுதி வைக்கிறாங்க, இதெல்லாம் உனக்குரியது அப்படின்ட்டு. அந்த மாதிரி தேவாதி தேவன் நமக்கு இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக, இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிறவர்களுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் எழுதி வச்சுருக்கிற உயில் தான் வேத புத்தகமாக இருக்கிறது. எத்தனை பேர் உயில் வச்சுருக்கீங்க? கையில் வச்சுருக்கீங்களா? ஜோயல் பிரதெல்லாம் ஒரு 10-15 உயில் வச்சுருக்காப்புல. பாக்கெட்டில் 1, கையில் 1, பெரிய உயில், சின்ன உயில் நிறைய வச்சுருக்காரு. அதனால தான் ஒவ்வொரு நாள் கேஷ் பண்ணிகிட்ருக்கிறார். ஆமென். ஒரு ஆமீன் சொல்லக்கூடாதா? நான் தான் சொன்னேன், ஆபிரகாம்லாம் எங்கேயும் போகல, எங்கள் கூடயே தான் இருக்காங்க சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆமென். அதனால் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுனால தான் அவ்வளோ இது. பாருங்களேன், நம்ம என்ன பைபிள் பிரதர் அப்படின்னு நினச்சிடுறோம். சொத்து பத்திரம். ஆமென். காலை மாலை எடுத்து என்னன்னு கொஞ்சம் பார்க்கணும். புரியாது, படித்தவங்களுக்கும் புரியாது. நம்ம நினைக்கிறோம் நம்ம படிக்கலை போல், அதனால் இல்லை, படித்த ஆள்களுக்கும் புரியாது. ஆனால் ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு படிச்சிங்கன்னா சாதாரண ஆளுக்கும் புரிய ஆரம்பிக்கும். ஆமென். இப்போ நான் என்ன படித்த மேதாவியா? அன்னைக்கு கேட்டார், நீங்கள் எங்கே பைபிள் காலேஜ் படிச்சிங்க? பைபிள் காலேஜும் படிக்கல, காலேஜும் படிக்கலை. 2 காலேஜுக்குமே நான் போனதில்லைங்க, காலேஜ் அனுபவமே எனக்கு இல்லைங்க. அவர் அப்படி பார்க்குறாரு, என்ன சொல்கிறீங்க, உண்மையாக சொல்கிறீங்க அப்படிங்கிறேன். ஆமாம், உண்மையாக தான் சொல்கிறேன். ஆனால் 2 காலேஜ்லேயும் நம்ம பிரசங்கம் ஓடுது வீடியோவில். அங்கே பார்க்குற மார்னிங் டிவோஷனுக்கு நம்ம மெசேஜ் ஓடிட்டுருக்கு காலேஜஸில். பைபிள் காலேஜில் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை கேளுங்க அப்படின்ட்டு வீடியோஸை கொடுத்து கேட்க வச்சுட்ருக்குறாங்க. 2 காலேஜுக்கும் போகல. ஆனால் தேவனை நம்ம சார்ந்துக்கும் போது இது எழுதினவரே நம்ம கூட இருந்தால் கற்றுக்க முடியுமா, முடியாதா? ஆமென். ஆமாம். பழைய நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த ரெப்பிடெக்ஸ் அப்படின்னு ஒரு புக் ஒன்று உண்டு, இப்பவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆங்கிலத்தை எப்படி கற்றுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துருக்கீங்களா அந்த புக்கு? எப்படியாவது இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு வெறியோட ரெப்பிடெக்ஸ் இங்கிலீஷ் கோர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கும். அதில் ஒரு வார்த்தை போட்டிருப்பாங்க, இதை வாசிக்க துவங்கும் போதே ஒரு ஆசிரியர் உங்களோடு இருப்பது போலே உணர்வீர்கள். பார்த்துருக்கீங்களா அப்படி ஒரு வார்த்தை? என்ன பிரதர் பார்த்துருக்கீங்களா?
நான் சொல்கிறேன், இந்த வேதத்தை வாசிக்கும் போது அந்த உணர்வு இருக்கும். ஒருத்தர் உங்கள் கூட இருந்து அதை உங்களுக்கு விளக்க ஆரம்பிப்பார். ஆமென். அப்போ இப்போ இது கொடுத்துருக்கிறார். இதை எடுத்து இரவு பகல் எவ்வளோ முடியுதோ உங்களுக்கு எவ்வளோ. இது என்ன தெரியுமா, சில சொல்லுவாங்க பைபிள் படித்தாதான் கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். தப்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தப்பு. என்னங்க எப்படி சொல்கிறீங்க? ஆமாம் சொல்லுங்கள். அதாவது பைபிள் படித்தாலாம் சொல்லுங்கள் அப்படியே சொல்லுங்கள். பைபிள் படித்தாலாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது இல்லை. ஆண்டவர் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆசீர்வதிச்சிட்டார். பைபிள் படித்தா ஆசீர்வதிப்பார் எங்கே போட்டிருக்கு பைபிளில்? அதுலேருந்தே தெரியுது நீங்கள் பைபிள் ஒழுங்காக படிக்கலான்ட்டு. பைபிள் படித்தாலும் அவர் ஆசீர்வதிக்கிறது இல்லை. அப்படியே ரொம்ப நாள் ஓடுது பாருங்களேன் கிறிஸ்தவ பயணம். நான் பைபிள் படித்தா அவர் என்னை ஆசீர்வதிக்கிறது இல்லை, ஆனால் நான் படித்தாதான் அவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு எனக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஹலோ, கரெக்டாக இப்போ என்ன படிங்கன்னு தானே சொல்கிறீங்க? ஆமாம், அதுதான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. நம்ம என்ன நினச்சி வச்சுருக்கோன்னா, 10 அதிகாரம் வாசித்தா கடவுள் கொஞ்சம் போட்டு, இப்போ 10 வாசித்திருக்கான்ப்பா அவனுக்கு ஏதாவது பார்த்து பண்ணிடு, மிகாவேல் சரியா யாராவது இருந்தீங்கன்னா ஏதாவது கொண்டு போய் என்ன பண்ணுங்க, 10 அதிகாரம் வாசித்திருக்கான், சரி நைட்டு பார்ப்போம் எவ்வளோ வாசிக்கான்ட்டு. அப்போ நைட்டு அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது கொடுப்போம். இப்படி ஒரு மைண்ட் செட் கொடுக்குது. அப்படி இல்லை பாருங்களேன். யூ ஆர் ஆல்ரெடி பிளஸ்ட் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். ஆமென். அக்கார்டிங் டு எபேசியர் 1:3 இவ்விதமாய் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்லுகிறார், பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிப்பார். என்ன போட்டிருக்குது உங்க பைபிள்ல? எப்படியாவது ஒன்று வதிப்பாரு, அப்படியா போட்டிருக்குது? ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வார்த்தை எப்போ எழுதினாங்க? நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி. என்னங்க, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி? ஆமா, உங்களை எப்போவோ ஒருத்தர் ஆசீர்வதிச்சிட்டாருங்க. ஆமென். உலக தோற்றங்களுக்கு முன்னே இயேசு கிறிஸ்துவுக்குள் பிதாவாகிய தேவன் உங்களை ஆசீர்வதித்து விட்டார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். நல்ல கையை தட்டி ஆமென். ஃபாதர், ஐ அம் ஆல்ரெடி பிளஸ்ட் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். ஆமென். எப்போ பார்த்தாலும் ஒரு சபிக்கப்பட்ட ஆள் மாதிரி உணரக்கூடாது. ஐ அம் பிளஸ்ட், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். காசு இல்லைன்னா பரவாயில்ல, இதை சொல்லுங்க, அப்புறம் காசு வரும். அதைத்தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான். இதை சொல்லுங்க, வாழ்க்கையில் நன்மைகள் வர ஆரம்பிக்கும். நான் தினமும் காலையில் இருந்து சொல்லுங்க. எபேசியர் 1:3 படி, அவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நான் எல்லா ஆசீர்வாதத்தினாலும் அவர் என்னை ஆசீர்வதித்து விட்டார். நீங்கள் இப்போ முழங்கால் போடுறதுனால ஆசீர்வாதம் வரப்போறது இல்லை. நீங்கள் உபவாசம் பண்ணுறதுனால ஆசீர்வாதம் வரப்போறது இல்லை. நீங்கள் கடந்து உருள்றதுனால ஆசீர்வாதம் வரப்போறது இல்லை. ஆசீர்வாதம் ஏற்கனவே வந்துட்டு. ஆமென். You are already blessed. You cannot earn it. It is the unmerited favor in Christ Jesus. இது நீங்கள் என்னெல்லாமோ வெட்டி முறிக்கிறதுனால உங்களுக்கு வர்றது இல்லைங்க. இது உங்கள் உரிமைங்க, இது உங்கள் சொத்து, கொடுத்துட்டார். ஆனாலும் ஏன் நிறைய பேர் ஆசீர்வாதமாக இல்லை? சர்ச்சுக்கு போயிருக்காங்க, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, பேர் மாற்றியாச்சு. ஆமாம், சண்முகவேல் அப்படிங்கிற பேரை சாமுவேல் அப்படின்னு மாற்றியாச்சு. எசேக்கியெல்லாம் மாற்றியாச்சு. ஆனால் வாழ்க்கை மாறவே இல்லை. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன புரிஞ்சுருக்கிறாங்கன்னா, ஏதோ பேரை மாற்றிட்டா. No, that's not the things. When you understand the truth of God, தேவன் வைத்திருக்கிற அந்த சத்தியத்தை எப்பொழுது நீங்கள் அறிகிறீர்களோ, வெளிப்பாடு எப்போ உங்கள் வாழ்க்கையில் வருதோ அன்னைக்கு வெற்றி உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிச்சு. ஆமென். 1000 சூழ்நிலைகளும் 1000 மனிதர்களும் எழுந்து நின்று என்னெல்லாமோ சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியணும், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். I am not under the curse. I am under the blessings of Abraham. நான் சாபத்துக்கு கீழே அல்ல, நான் ஆசீர்வாதத்துக்கு கீழே இருக்கிறேன். அப்போ இது என்னன்னா, இது இனிமே உங்களுக்கு வரப்போறது இல்லை, இது ஏற்கனவே இருக்கிறது. ஹலோ, எல்லாம் சொல்லுங்க, இனிமேல் வரப்போகிறது இல்லை, ஏற்கனவே இருக்கு.
இருக்கிறது தெரியணும்னா என்ன பண்ணணும்? கொஞ்சம் சொத்து பத்திரத்தை திறக்கணும். அதை தூக்கி எங்கேயாவது தூரமாக போட்டுட்டு ஒன்றுமே இல்லையே ஒன்றுமே இல்லைன்னா எப்படி? ஒரு பெரிய பிரசங்கியார் இருப்பாருங்க. அந்த பிரசங்கியாருடைய வீட்டில் ஒரு அம்மா ரொம்ப நாள் அந்த சபைக்கு ஒரு அம்மா ரொம்ப நாளாக வராமல் இருந்திருக்கிறாங்க. அப்போ அவர் என்னடா அந்த அம்மா ஆசையாக வருவாங்களே இப்போ காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் தேடி போயிருக்கார். பார்த்தா அது உடம்பு சரியில்லாமல் அப்படியே கட்டில் படுத்து கிடக்கு. அப்போ அந்த பிரசங்கியார் அவர் கேட்குறாரு, ஏம்மா என்னாச்சு அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லையா, ஒரு பெரிய பணக்காரர் வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், அவரும் இறந்து போனார், வேலையும் இல்லை, வருமானம் இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால் அப்படி எனக்கு பார்த்தா அது பசி மயக்கத்தில் கிடக்கு. அப்போது என்னம்மா இவ்வளோ பெரிய ஆள்கிட்ட வேலை பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு எதுவுமே செய்யலையா, எதுவுமே தரலையான்ட்டு. ஆமாயா ஏதோ தந்தார், ஒரு படம்லாம் போட்டிருக்கு, அவர் பேர் எழுதி, அதனால் இந்த இதில் ஒட்டி வச்சுருக்கேன் ஞாபகமா அப்படின்ச்சான். கடைசியில் என்னன்னு பார்த்தா அவர் சொத்தில் ஒரு பாதி அந்த அம்மாவுக்கு எழுதி கொடுத்துருக்குறாரு. இது தெரியாமல் அது கஞ்சிக்கு வழி இல்லாமல் உட்காந்துருக்கு. ஏம்மா இது அவர் சொத்தில் பாதி எழுதி கொடுத்துருக்குறாருமா, நீ இது இல்லாமல் சோத்துக்கு வழி இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்க, அப்படியாயா அப்படின்ட்டு இருக்கு. இப்போ நீ கிறிஸ்தவங்களை பார்க்கும்போது இதே செய்தி தான் எனக்கு சொல்ல வருது. என்ன சொல்ல வருதுன்னா, ஏங்க சொத்தில் பாதி இல்லை, ராஜ்யத்தில் பாதி இல்லை, ராஜ்யத்தையே கொடுத்துட்டார். ஆமென். பயப்படாத சிறு மந்தையே, பிதா உனக்கு ராஜ்யத்தையே கொடுக்க பிரியமாகி விட்டார். ஆமென். எஸ்தர் ராணிக்காவது பாதியை தான் தரேன்னா, ஆனால் இவர் சொல்லிட்டார் எல்லாமே உனக்கு தான். ஆமென். ஆமாம், எல்லாமே உனக்கு தான். ஆல் திங்ஸ் is yours. எல்லாம் உங்களுடையதாய் இருக்கிறது. you know that எல்லாம் உங்களுடையதாய் இருக்கிறது. இல்லை இது உள்ள இறங்குச்சுன்னா வேற மாதிரி ஆயிடும் பாருங்களேன். எல்லாம் உங்களுடையதாய் இருக்கிறது. ஆமென். பாலுடைய வெளிப்பாடு அதுதான். பால் அதுதான் பேசுறார். எப்பா எல்லாம் உங்களுடையதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நீங்க எல்லாம் என்னுடையதா? ஆமா. நீ பிச்சைக்காரன் கிடையாது, நீ ஏழை கிடையாது, நீ யார் தெரியுமா? ஒரு ராயல் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு ஆள் நீ. யூ ஹாவ் அ ராயல்டி. ஒரு 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 ராஜ குடும்பத்தை சேர்ந்த ஒரு ராஜகுமாரன், ஒரு இளவரசன் நீ. இதுதான் பைபிள் சொல்ல வர்ற செய்தி. பாருங்களேன், அங்கே பாருங்க, பவுலாகிலும் அப்போலோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் எல்லாம் உங்களுடையது. எல்லாம் சொல்லலாமா? ஆமென். எப்படி போட்டிருக்குது பாருங்க, ஆல் திங்ஸ் ஆர் யோர்ஸ். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் என்னுடையது. ஆமென். இப்போ உங்கள்கிட்ட யார் சொன்னா உங்களுக்கு நீங்கள் ஒன்றுமே இல்லாத ஏழைன்ட்டு? உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு யார் சொன்னா? நம்ம யாரோ சொன்னதை நம்பிட்டு உட்காந்துட்ருக்கோம். நம்ம எதை நம்பணும்னா, என்னுடைய உயிர் சொல்லுது, என் தகப்பனுடைய சொத்து பத்திரம் சொல்லுது, எல்லாம் என்னுடையதாக இருக்கிறது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டேன். ஆமென். ஆமாம், என் வாழ்க்கையில் சாபம் இல்லை. ஐ ஆம் ஆல்ரெடி பிளஸ்ட். ஐ ஆம் ஆல்ரெடி பிளஸ்ட். இப்போ என்னன்னா, அதான் உங்களுக்கு சொல்ல வர, கடவுள் தராதது எதுவும் இல்லை, நாம் எடுக்காதது அநேகம் இருக்கிறது. இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையே என்ன தெரியுமா? இன்ஹெரிட் பண்ணுறது. இன்ஹெரிட் த பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட். அதாவது கானான கொடுத்துட்டாரு, இப்போ ஜோஷுவாட்ட சொல்கிறாரு இன்ஹெரிட் த கானான். அந்த கானான் என்ன பண்ணு, சுதந்தரி அப்படின்னு சொல்கிறார். ஜோஷுவா 1 பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு கானான்னா என்ன? இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு இருக்கிற வாழ்க்கையை பற்றிய ஒரு அடையாளம். ஜோஷுவா 1 பார்த்தீங்கன்னா 3, நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். எல்லாம் சொல்லுங்க, கொடுத்தேன். நல்லா சவுண்டாக சொல்லுங்க, கொடுத்துட்டாரு. எப்படி சொல்றாரு பாருங்க, I have given you every place on which the sole of your foot treads, just as I promised to Moses. உன் கால் மிதிக்கிற எவ்விடத்தை நான் உனக்கு கொடுப்பேனா கொடுத்தேனா? நல்ல சவுண்டா சொல்லுங்களேன். பைபிளில் நிறைய வார்த்தைகள் எந்த பதத்தில் எழுதியிருக்குன்னா, இட்ஸ் த பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் காட்ஸ் வேர்ட். நம்ம நடக்க போகிறதாக நினைக்கிறோம், அவர் சொல்றாரு நடந்துடுச்சுங்கிறார். ஆமென். ஆசீர்வதிக்கப்பட போகிறேன்னு நம்ம நினைக்கிறோம், அவர் சொல்றாரு இல்லை ஆசீர்வதிச்சுட்டேங்கிறார். ஆமென்.
சுகமாக போகிறேன்னு நினைக்கிறோம். இல்லை, நீ சுகமா இருக்கிற. உன் பாடியை பார்த்து சொல்லு, ஐ am already healed by his stripes. இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளாலே நான் குணம் ஆனேன். ஹalleluya. இந்த வார்த்தையை டிக்ளேர் பண்ணும் பொழுது, இந்த வார்த்தையை சொல்லும் போது உங்க பாடியில் ஒரு சூப்பர் நேச்சுரலான வல்லமையை நீங்கள் கட்டவிழ்க்கிறீர்கள். ஆமென். I am already healed. I am already blessed. Ora make leka saka lebre rahalamo santele meko labranterebe. எப்படி போட்டிருக்குது? நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். எல்லாம் சொல்லுங்க, என் பாவத்தெல்லாம் சுமந்து தீர்த்துட்டார். என் மேல பாவம் இல்லை, சாபம் இல்லை, கோபம் இல்லை, ஏழ்மை இல்லை. அவருடைய தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் குணம் ஆவேனா ஆனேனா? என்ன போட்டிருக்குது? ஆனீர்கள். எல்லாம் சொல்லுங்க, குணமானேன். ஆமா, எப்படி போட்டிருக்குது பாருங்க. ஓ, have been healed. ஸோ இது எல்லாமே என்ன சொல்லுது? இட்ஸ் a past tense of God's word. அதாவது வருங்காலத்தில் நடக்க போகிறதாய் சொல்லவில்லை, அது ஏற்கனவே என்ன பண்ணிடுச்சு? நடந்துடுச்சு. இது முதல்ல இந்த சத்தியத்தை நான் கேட்கும்போது எனக்கு தலகால் புரியல. ஆனா பாவிகளா, இதை ஒரு நாளும் சொல்லவே இல்லையே. இவன் சின்ன வயசுலேருந்து போயிருக்கிறேன் நான். எப்படியாவது செய்வார்னு தான் சொன்னாங்களே தவிர எனக்கு ஒரு டைமில் கோபமே ஆயிடுச்சு. என்னைக்கு தான் செய்வார்னே தெரியல அப்படின்ட்டு. எத்தனை பேர் கடவுள் மேலே கோபம் வந்திருக்கா? பரவாயில்ல, உண்மையை பேசுகிறீங்க. எனக்கு வந்திருக்கு. ஆமாம், யாராவது கடுப்பேத்தார் மை லாடுன்னு சொல்லலாம். லாடு மேலே கடுப்பாக இருந்தால் யார்கிட்ட போய் சொல்ல? என்னையா அப்படின்ட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. ஆமாம், ஒரு நல்லாவே இல்லை. என்னத்தை பண்ணுறது? சரி, நான் உங்களை மன்னிச்சிட்டேன் போங்க. அதாவது கடவுள் நம்மளை மன்னிச்ச காலம் போய், சரி நான் தேடி வர்றேன், நீங்கள் ஒன்றும் செய்யலை, இருந்தாலும் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு வாரம் நான் அவரை மன்னிக்க வேற ஒரு ஆளாயிட்டேன் பாருங்களேன். எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அப்புறம் தான் இந்த ட்ரூத்ஸ் எல்லாம் தெரிஞ்சு ஆரம்பிக்கும் போது எனக்கு கண்ணே திறக்குது. இதெல்லாம் கேட்கும்போது, இதெல்லாம் படிக்கும் பொழுது, இப்படிப்பட்ட சத்தியங்களை சில புத்தகங்கள் வாயிலாக, வீடியோக்கள் வாயிலாக, சில நல்ல தேவ மனிதர்கள் வாயிலாக கேட்கும்போது, அப்போ இவ்வளோ நாள் நம்ம கேட்டதெல்லாம் என்னதுன்னு அன்றைக்கி தான் எனக்கு ஒரு எண்ணமே வருது பாருங்க. என்னது இது? நம்ம சத்தியத்தை தான் கேட்டோமா இவ்வளோ நாள், வேற என்ன? ஏன்னா இவன் உபவாசம் பண்ண சொன்னாங்க, நல்ல உருளை பரலை எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆத்துமாக்கள் அழியுது, போய் ஆத்மாவை கூட்டிட்டு வா அப்படிலாம் சொன்னாங்க. இந்த ஆத்மா ஊசலாடிட்டு இருக்கிறது யாருக்கும் தெரியாது. இதே இன்னைக்கும் நாளைக்கும் உட்காந்துருக்கு. இப்படிதான் இருந்தது பாருங்க. அப்புறம் தான் இதெல்லாம் படிக்கும்போது தெரிஞ்சு, என்னடா இது கரெக்டாக தான் போட்டிருக்கான்னு தடவி பார்க்குறேன் நான் பைபிளில். ஏன்னா அதே பைபிள் தான் நானும் சின்ன வயசுலேருந்து வச்சுருக்கேன். ஆனால் என் கண்ணில் அது படவே இல்லை, என் கண்ணில் அது தெரியவே இல்லை. ஆசீர்வதித்து விட்டாரா? இது எப்போ நடந்துச்சு அப்படின்ட்டு. அதுக்கும் என் கிரியைக்கும் சம்பந்தமே கிடையாது. அதுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். என் கிரியையினால் அல்ல, கிறிஸ்து இயேசுவினால் தேவன் என்னை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, இன்னும் சொல்லலாம் உலக தோட்டத்துக்கு முன்பாக என்னை ஆசீர்வதித்து விட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி சொல்றாங்க? உள்ளவா உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவனே உள்ளே வா. இன்னும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி பேசுகிறாங்க? இந்த லாங்குவேஜ் எப்படி இருக்குது? நம்ம என்ன சொல்கிறோம்? உள்ள வா, சர்ச்சுக்கு வா, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படிங்கும். அவங்க அப்படி சொல்ல பாருங்களேன், ஆசீர்வதிக்கப்பட்டவரே வெளியே நிற்பானேன். இந்த மாதிரி சுவிசேஷம் சொல்லி பாருங்க, அவன் வந்துடுவான். நம்ம என்ன சொல்கிறோம்? உள்ள வா, 10 வாரம் ஆகட்டும், அப்புறமா கர்த்தர் பார்த்து அட்டண்டன்ஸ்லாம் ஒழுங்காக இருந்தால் உனக்கு ஏதாவது என்ன பண்ணுவார், ஏதாவது உனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அந்த பதம். அப்பொழுது அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. எல்லாம் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து, ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
உள்ளே வாரும், வாருமே. நீர் வெளியே நிற்பானேன். ஆமென். உமக்கு வீடும் ஒட்டகங்களும் இடமும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன் என்றான். ஆமென். ஷாக்கா போராக்கா லாப்ரா சேக்லேமாரா கதாராபோ ரெபோ கோலாப்ரா ஷியாட்டா லாப்ரே. ஆமென். உமக்கு வீடும், ஆமென், ஒட்டகமும், ஆமென், என்ன வாகனமும், ஆமென், இடமும் ஆயத்தமாக இருக்கிறது. ஆமென். ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன் என்றான். எப்படி பாருங்களேன், இயேசுவின் போதனை அதுதான். இயேசுவே என்ன போதிக்கிறார்னா, உலக தோற்றம் முதல் உங்களுக்காக பிதா ஆயத்தம் பண்ணி வச்சதுல என்ன பண்ணுங்க, எல்லாம் ரெடியா இருக்கு, நீங்க வந்தா மட்டும் போதும். ஹலோ, ஆமை கொஞ்சம் அவிச்சு வச்சிருக்கு, பூனை கொஞ்சம் பொறிச்சு வச்சிருக்கு, இலைக்கு 5000 ரூபாய் செலவு பண்ணிருக்குவே. என்ன பண்ணும், நீங்க வந்தா மட்டும் போதும். அதாங்க காஸ்பல். ஹி ப்ரிப்பேர்ட் எவ்ரிதிங். எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, இந்த ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளில் என்ன பண்ணிக்கோ, எடுத்துக்கோ, பங்குகோல். அப்படிங்கிறதான் காஸ்பலாகவே இருக்கிறது. ஒரு பெரிய விருந்தை ஒரு ராஜா, ஒரு அரசன் ஆயத்தப்படுத்தி அவன் அந்த விருந்துக்கு போய் எல்லாரையும் கூப்பிடுறான். எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்கன்னு விருந்துக்கு போய் கூப்பிடுறான். இதில் துணிமணிலாம் வேற கொடுத்து கூப்பிடுறாங்க, நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு வாங்க அப்படின்ட்டு. அப்போ என்னன்னா, இது நீ நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ இனிமே தான் ஏதோ நடக்குது, நீங்கள் உள்ளே வந்த உடனே தான் ஏதோ நடக்குதுலாம் கிடையாது. யூ ஆர் ஆல்ரெடி பிளஸ்ட். ஆமென். ஏற்கனவே அவர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டார். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஆமென். நீங்கள் உள்ளே வந்ததுனால உங்களை ஆசீர்வதிக்கலை, நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, உள்ளே இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு தெரியுது, ஓஹோ ஏற்கனவே இது நம்ம மேலே. அப்போ ஏன் அது நம்ம வாழ்க்கையில் ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா, நமக்கு தெரியாத வர அது செயல்பட முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆசீர்வாதம் எப்போ வேலை செய்யுது. இப்போ இன்னைக்கு கூட எனக்கு ஏடிஎம் கார்டு பின் நம்பர்லாம் வந்தது. நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு தனியாக அக்கௌண்ட்ஸ். இப்போ எனக்கு அது என்ன பின்னுன்னு பார்த்து நான் போட்டால் என்ன பண்ணலாம், ஆக்டிவேட் பண்ண முடியும். அது மாதிரி ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்குதுன்னா, உங்களுக்கு தெரியணும், அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அதை ஆக்சஸ் பண்ண முடியும். உங்களுக்கு தெரியலன்னா ஆசீர்வாதத்தை ஆக்சஸ் பண்ணவே முடியாது. அதான் சொல்கிறேன், அந்த பாட்டியம்மாவுக்கு சொத்தை எழுதி கொடுத்துட்டாரு அந்த பணக்காரரு, அது செவுத்தில் ஒட்டி வச்சிருக்கு. அழகாக கலர் கலராக கொடுத்தாரியா ஒரு பேப்பர், இந்த ஒட்டி வச்சிருக்கேன்னு ஒட்டி வச்சிருக்கு. ஏன்னா அதுக்கு என்ன தெரில, அது சொத்துங்கிறதே தெரியல. அப்போ அது மாதிரி தான் இன்னைக்கு தேவன் தராதது எதுவும் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, தேவன் தராதது எதுவும் இல்லை. இன்னையிலேருந்து உங்கள் மைண்டில் நல்லா தெரிஞ்சு, அவர் கொடுக்காத எதுவுமே கிடையாதுங்க. ஆமென். ஆனால் இன்னொன்று சொல்லுங்க, நான் எடுக்காதது நிறைய இருக்கு. பரிசுத்த ஆவியின் உதவினால, தேவ வார்த்தையை அறிவதினால எடுக்க போறேன், அத்தனையும் எடுக்க போறேன், ஒன்று விடாம நான் எடுக்க போறேன். அதுதான் கிறிஸ்தவ பயணம், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. விட மாட்டேன், நான் அம்புட்டையும் சுதந்திரிக்க போறேன், அம்புட்டையும் நான் எடுக்க போறேன். ஆமென். அப்போ இது அப்போ இதுதான், இந்த பிக்சர் தான் கொடுக்குறாங்க, இந்த பிக்சர் தான் கொடுக்குறாங்க. என்ன பிக்சரு? கொடுத்தேன். ஜோசுவாட்ட சொல்லிட்டார், கொடுத்தேன், உனக்கு என்ன பண்ணிட்டேன், தந்துட்டேன், கொடுத்துட்டேன். இப்போ இன்ஹெரிட் பண்ணு, இன்ஹெரிட் பண்ணு, போய் சுதந்திரித்து கொல் அப்படிங்கிறார். அப்போ இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறதே இப்போ எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, கடவுள்கிட்ட போய் அவர் கையை முறிச்சுக்கிட்டு அவர் சிங்காசனத்தை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கிறது இல்லை. இன்னொன்று, நீங்கள் கீழே இல்லை, முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அவர் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கீங்க. ஹலோ, சில பேர் அதுவும் நினைக்கிறாங்க, ஒரு நாள் அவர் பக்கத்தில் போய் உட்காருவோம் பிரதர் அப்படிங்காங்க. அப்போ அதுவும் தெரில. எபேசியர் 2வது அதிகாரத்தை வாசிக்கணும் ஒரு வாட்டி. ஏன்னா எபேசியர் 2 சொல்லியிருக்குது, உன்னதங்களில் அவரோடு கூட என்னை உட்கார வைத்திருக்கிறார். ஆமென். உட்கார வைப்பாரா, வைச்சிருக்கிறாரா? எப்படி போட்டிருக்குது? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட செய்வாரா, செய்தாரா? இனிமே நீங்கள் புதிய ஏற்பாட்டில் எந்த வசனமும் நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இட் இஸ் த பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் காட்ஸ் வேர்ட். இது ஃபியூச்சரில் நடக்க போகிறது இல்லை,
இது எனக்காக இயேசுவின் மூலமாக நடந்து முடிந்தது. காஸ்பல் என்ன, நற்செய்திங்கிறது என்ன? இஸ் டன், எல்லாம் முடிந்தது அப்படின்னா பாருங்க. இட் இஸ் finished. அதான் காஸ்பல். சிலுவையில் இயேசு சொல்றாருலே, எல்லாம் முடிந்தது. எல்லாம் முடிஞ்சிடுச்சுப்பா தம்பி, சமையல் முடிஞ்சிடுச்சு, விருந்தெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சாச்சு, ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருந்ததெல்லாம் உடச்சி தள்ளியாச்சு, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை என் மரணத்தினாலே நான் என்ன பண்ணிட்டேன், ஆமாம் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் செஞ்சு நான் முடிச்சிட்டேன். இட் இஸ் finished. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்? இப்போ என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் எனக்கு வரணும். நிறைய பேர் இருப்பாருங்க, அதெல்லாம் ரொம்ப இல்லை பிரதர், நீங்கள் ஜோம் பண்ணி ஏதாவது வாங்கி கொடுத்துருங்க அப்படிங்க. அப்படி இல்லை பிரதர், நீங்கள் என்னன்னு தெரிஞ்சு நீங்கள் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கலாம். அதை சொல்லித்தரத்துக்கு தான் இங்கே ஜோம் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் அது தீர்வாக இருக்க முடியாது. இப்போ இதை தான் நான் முதல்ல தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் பாருங்களேன். கிறிஸ்துவுக்குள் நான் யார், நீல் ஆண்டர்சன் அப்படின்னு ஒருத்தருடைய புத்தகம், கிறிஸ்துவுக்குள் நான் யார், இருளின் மீது வெற்றி, இந்த மாதிரி புத்தகங்கள் முதல்ல கையில் கிடச்சி வாசிக்க ஆரம்பிக்கும் போது, ஓஹோ ஏசு கிறிஸ்துவுக்குள்ளே நான் இருக்கிறேன்னா, அது வரைக்கும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேங்கிறதே சொல்லலை பாருங்களேன். இவங்க வேறு மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. நீ பாவ உலகத்தில் இருக்கிறாய், சாப உலகத்தில் இருக்கிறாய், பிசாசு சுத்திலும் இருக்கிறான், இதெல்லாம் தான் இந்த கான்சியஸ் தான் கொடுத்தாங்களே தவிர ஏசு கிறிஸ்துவுக்குள்ளே நீ இருக்கிறப்பானே சொல்ல. ஐ எம் இன் கிரைஸ்ட், நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறாரு, இதெல்லாம் சொல்லவே இல்லை பாருங்களேன். வேற என்னெல்லாமோ சொன்னாங்க நிறைய. அப்போ அந்த மாதிரி காரியங்களை படித்து வளர்ந்து வர்ற நேரங்களில் நிறைய நல்ல நல்ல ஆட்களுடைய புத்தகங்கள், போதனைகள்லாம் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அதுவும் குறிப்பாக நம்ம இந்திய தேசத்தில், தமிழ் நாட்டில் அருமையான பாஸ்டர் சாம்பி செல்லத்துறை மற்றும் பாஸ்டர் ஹாரிஸ் அவர்களுடைய செய்திகள் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சு. அவங்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் தமிழ் இந்த மாதிரி ரொம்ப கம்மி பாருங்களேன். இங்கிலீஷில் தேடி தேடி படிச்சுட்டே இருக்கும்போது தமிழ்லேயே இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, நிறைய பேசுகிறாங்கங்கிறதுலாம் தெரிய வந்துச்சு. சாதாரணமாக கேட்கல, வெறித்தனமாக கேட்டேன் உட்காந்து. புரியுதா உங்களுக்கு? சும்மா எப்போமா கேட்போம் ஒரு 10 நிமிஷம், அப்படிலாம் கிடையாது, வேலைக்கு ஆகாது. பக்கத்தில் போய் சொல்லுங்கள், வேலைக்கு ஆகாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க எப்படியோ டப்புன்னு வந்துடுச்சு போலண்டு, அதெல்லாம் வராது. நாடி நரம்பெல்லாம் சத்திய வெறி ஏறணும், அப்போ தான் இதெல்லாம் வேலை செய்யும். எல்லாம் வேலை செய்யாது. ஏன்னா உள்ள தரித்திரத்தை அம்புட்டு விதைச்சி வச்சுருக்காங்க. அது என்ன ஒரே நாளில் அந்த குப்பையெல்லாம் போகணும்னு நினைக்கிங்களா? எவ்வளோ ட்ரெடிஷ்னல் திங்கிங்ஸ் உள்ளே கிடக்குது, எவ்வளோ மட்டமான எண்ணங்களை நம்ம வாழ்க்கையில் போட்டு வச்சுருக்குறாங்க. ஆனால் இதை திருப்பி திருப்பி கேட்போம். காலையில் மத்தியானம் ராத்திரி, காலையில் மத்தியானம் திருப்பி திருப்பி இந்த சத்தியங்கள்லாம் உள்ளே போக 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 பாருங்கள், இந்த டிகாஷனில் பாலை ஊற்ற 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 அப்படியே வெள்ளை ஆகிற மாதிரி மைண்டெல்லாம் அப்படி தான் இருந்தது. ஆனால் இந்த சத்தியம் என்கிற பால், இந்த ஞான பாலை ஊற்ற ஊற்ற அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கே நம்பிக்கை வந்துடுச்சு. நம்ம ஜெயிப்போம், நம்ம வெற்றி பெறுவோம், ஆமென், நம்மளும் வாழ்க்கையில் முன்னேற முடியும், கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், எங்கே போனால் என்ன, இப்படியே வந்துச்சு பாருங்க. இப்படிப்பட்ட வேறு தான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விளைவுக்கு அடையாளங்களாக இருக்கிறது. இதை பிடிக்கணும் பாருங்களேன். பாஸ்டர் காசு ஏதாவது கொடுப்பீங்களா? நிறைய டெய்லி பாருங்கள் நிறைய ஃபோன்ஸ். இல்லை அவங்களாம் நான் குறை சொல்றதுக்காக சொல்ல, நான் சொல்கிறேன், நான் காசு கொடுக்குறது பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் செலவு பண்ணிவிடுவீங்க. அடுத்தால என்ன ஆச்சுன்னு கேட்டால் செலவு பண்ணிட்டேன் எப்படிங்க. திருப்பியும் கொடுத்தாலும் அதே தான் நடக்கும். நீங்கள் அதை பெற வேண்டாம், நீங்கள் எதை பெறலாம்? சத்தியத்தை. அதை விட அது பெருசுங்க. அது வந்துச்சுன்னா இது வந்துடும், ஆமென். அதை பெறுங்க, அதை பெறுங்க, அது அதை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் ஒருத்தர் அன்றைக்கி சொல்கிறாரு, நீங்கள் நிறைய பேருக்கு கார் வாங்கி கொடுத்துருக்கீங்க, எங்கள் சர்ச்சுக்கு சேர் வாங்கி கொடுங்க அப்படிங்க. கார் வாங்கி கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு சேர் வாங்கி கொடுங்க. இதுதான் நான் பிரசங்கம் பண்ணும்போது உங்களுக்கு இதுதான் புரியுதா?
பிரசங்கம் போனது உங்களுக்கு புரிய வேண்டியது என்னென்னா, இவரை வாங்கி கொடுக்க வச்ச தேவன் என்னையும் வாங்கி கொடுக்க வைப்பார், என் ஊழியத்தை அப்படி ஆசீர்வதிப்பார், என் பிஸ்னஸ் அப்படி ஆசீர்வதிப்பாருங்கிறத பெற்றுக்கொள்ளணும். ஏமேன், அதுதான் முக்கியம் பாருங்க. இப்போ கென்னத் கோப்லாண்ட் வந்து ஒரு 30 பேருக்கு ஏர்கிராஃப்ட்டு சொந்தமான விமானத்தை ஒரு ஊழியக்காரர் 30 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்குறாரு. நம்புறீங்களா? சில பேர் இல்லை இப்படிலாம் ஊழியக்காரங்க இருக்காங்களா? நீங்கள் இந்த சுருங்கின சட்டையே பார்த்துருக்கீங்க. சுருங்கின சட்டை, அந்து போன செருப்பு, ஒரு 200 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும் அப்படிங்கிற ஊழியர் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்க வந்து 30 விமானத்தை வாங்கி ஒரு ஊழியக்காரர் மற்ற ஊழியக்காரர் கொடுத்துருக்காரு. நான் இந்த மாதிரி ஆளை பார்க்குறேன். இப்போ நான் கென்னத் கோப்லாண்ட் மினிஸ்ட்ரிக்கு ஃபோன் பண்ணி, இப்போ எத்தனையோ பேருக்கு விமானம் வாங்கி கொடுத்துருக்கீங்க, நமக்கு ஏதாவது பார்த்து செய்யணும் எப்படி இருக்கும்? அதையா கற்றுக்கணும்? அதை கற்றுக்கூடாது. கென்னத் கோப்லாண்டின் தேவன் என்னுடைய தேவனாக இருக்கிறார். ஐ எம் வர்ஷிப்பிங் த சேம் காட், ஐ பிலாங் டு த சேம் அனாயிண்டிங். இன்னைக்கு இல்லைன்னா எனக்கு நானும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழுவேன். கர்த்தர் என்னையும் அப்படி வைப்பார், என்னையும் வாங்க வைப்பார், கொடுக்க வைப்பார். ஆமென். இதுதான் வரணும் பாருங்களேன், இதுதான் பார்க்கணும், இதை தான் பெற்றுக்கொள்ளணும் அவர்கிட்ட இருந்து. இந்த ஒரு முடவன் ஒருத்தன் உட்கார்ந்துருந்து தேவாலய வாசலில் யாராவது எதாவது போடுவீங்களான்னு பார்த்துட்டு இருக்கிறான் பாருங்களேன். அப்போ பேதுரு யோவான்னு வர்றாங்க. அவன் என்ன நினைக்கிறான், வழக்கம் போல் இவங்களும் காசு போடுவாங்கன்னு தான் நினைக்கிறான். அவன் காசை போடல. ஏன்னா காசை போட்டால் நீ இங்கேயே தான் உட்காந்துருப்ப, அது உன் வாழ்க்கையை மாற்றாது. அவன் சொல்கிறான், என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். ஆமென். அப்படின்னா என்ன? தராமல் போல, நான் வேற ஒன்று தர்றேன்ப்பா, உனக்கு வேற ஒன்று தர்றேன். அதை தந்தா நீ கை ஏந்திர இந்த வாழ்க்கை வாழ மாட்ட, நீ எழும்பி ஒரு உயர்தரமான ஒரு வாழ்க்கை நீ வாழ ஆரம்பிப்ப. ஆமென். இப்போ இவன் பேதுரு யோவான்ட்ட அதெல்லாம் வேண்டாங்க, நமக்கு ஒரு 100 ரூபா போட்டு போங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்போ அப்படி தான் இருக்குது. இந்த போதனையில் இதை சொல்லும் போதே உடனே நோட் பண்ணிடுறாங்க ஃபோன் நம்பர்லாம். சரி, இப்போ நிறைய பேருக்கு ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டுறாராம, கண்டிப்பாக அனுப்பிட வேண்டியதான். எனக்கு வந்து குவியுது. இப்போ எனக்கு முடிஞ்ச வரைக்கும் செய்கிறேன். நான் குறை சொல்ல, மறுபடியும் சொல்கிறேன், நண்பர்களே, ஆன்லைனில் பார்க்குற, யூடியூப்பில் பார்க்குற, வீடியோவில் பார்க்குற, நான் உங்களை குறைவாகவே என்ன பண்ணல, சொல்லலை. நீங்கள் வந்து ஐ ஆம் யுவர் பிரதர், தாராளமாக நீங்கள் கேட்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எவ்வளோ நாள் இப்படியே உட்கார போகிறோம், அதுக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். சரிங்களா? உங்கள் மேலே இருக்கிற அன்பினால் அதை சொல்கிறேன். நான் எனக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ என்ன பண்ணுறேன், செய்கிறேன். ஆனால் அது தீர்வு கிடையாதே, அது தீர்வு கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இவர் எப்படி கெட்டுற இடத்துக்கு வந்தார், இன்றைக்கி ஒரு 100 பிள்ளைக்கு கெட்டுற அளவுக்கு எப்படி இவருக்கு சக்தி வந்துச்சு, அந்த சக்தியை நான் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நெக்ஸ்ட் இயரே நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு மட்டும் இல்லை, இன்னொரு 10 பிள்ளைக்கு சேர்த்து கட்டுற மாதிரி கர்த்தர் உங்கள் கைகளின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடலாங்கிறேன் நான். அதுதான் வெளிப்பாட்டின் போதனையினுடைய காரியமாக இருக்கிறது. அப்போ அதை தான் பெறணும், அதை ரிசீவ் பண்ணிக்கணும், அதை ரிசீவ் பண்ணிக்கணும், அதை ரிசீவ் பண்ணிக்கணும். அன்றைக்கி கூட சொல்லிட்டு இருந்தேன், ஆபிரகாமான மீட்டிங், எத்தனை மீட்டிங் அன்றைக்கி ஒரு அக்கா வந்தாங்க. அக்கா, நான் போகாத மீட்டிங்லாம் நீங்கள் போயிருக்கீங்க, சில மீட்டிங்கில் அவரே வராது மறந்து. அவர் அட்டன் பண்ணாத மீட்டிங்கில் கூட நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அட்டன் பண்ணிக்கிங்க. சும்மா உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஆமாம், பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. 2 மடங்கு இருந்து வேலை செய்யணும், பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக வாங்கியிருக்கீங்க, அவ்வளோ உள் வாங்கியிருக்கீங்க. எல்லா கூடத்துலேயும் உங்களை பார்க்கலாம் பாருங்களேன். இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, அவரை மாதிரி ஃபங்க்கு, அவரை மாதிரி கலர் ஷூவு, இதெல்லாம் வாங்கிட்டாங்க. தவிர அனாயிண்டிங் எங்கடான்னு கேட்டால், அந்த அண்ணன் அந்த ஷூவை எனக்கு தருவீங்களா, இப்படியே ஒரு கும்பல் அலைஞ்சு இப்படி தான் போயிருக்கேன். அது கிடையாது. நீங்கள் வேணால் பாருங்கள், ஏலத்தனையா அந்த அனாயிண்டிங்ஸோட அநேகர் எழும்பி காரியங்களை செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நாங்கள் அது வாங்கலை, அதை விட மேலானதெல்லாம் வாங்கியிருக்கிறோம். ஆமென். அதெல்லாம் வெளிப்படும் இயேசுவின் நாமத்தினாலே, அதெல்லாம் வெளியரங்கமாகும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஒரு டைமில் பார்த்தோமே, இன்றைக்கி அதே மாதிரி இருக்குது, இது அதை விட இன்னும் 4 மடங்கு பெருசாக இருக்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான அனாயிண்டிங்ஸ் வெளியில் வர ஆரம்பிக்கும். ஆமென். அதுதான் விஷயம் பாருங்களேன். அப்போது நம்ம எதை பெறணும், ஒரு லீடர்கிட்ட இருந்து இதை தான் பெறணும், இதை தான் பெற்றுக்கொள்ளணும்.
இது பெற்றுக்கொள்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது பாருங்களேன். ஏன்னா அதுதான் நிரந்தரமான தீர்வாக இருக்குது. அப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், தேவன் கொடுக்காதது எதுவுமே எல்லாமே கொடுத்துட்டார். ஆனால் நம்ம எடுக்காதது நிறைய இருக்குது. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது என்னன்னா சுதந்தரித்தல். எல்லாம் சொல்லுங்க, சுதந்தரித்தல். த லைஃப் ஆஃப் இன்ஹெரிட் பண்றது. எப்படி இன்ஹெரிட் பண்ண முடியும் பாருங்க. முதல்ல இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, புரிந்து கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அறிய அறிய உங்களுக்குள்ள ஒரு ஃபெய்த் பில்ட் ஆகும். அறிய அறிய உங்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாக ஆரம்பிக்கும். அறிய அறிய உங்கள் மனதில் ஒரு மறுரூபம் உண்டாக ஆரம்பிக்கும். அப்போ நான் அதை ரொம்ப தீவிரமாக பண்ணியிருக்கிறேன். யார்கிட்ட இருந்தோம், எந்த நபர்கள்ட்ட இருந்தோம், சும்மா கிடையாது. சிலர்லாம் நான் ஃபிசிக்கலாக கூட அவங்களோட நான் பார்த்ததில்லை, உட்கார்ந்ததில்லை. இப்போ சாம்பி செல்லத்துறை பாஸ்டர்னா ஃபிசிக்கலாக அவர் கூட உட்காந்து இல்லை இடையில ஜீவன் வந்திருந்தார். ஜீவன் கூட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன் தவிர பாஸ்டர் நான் பார்த்ததில்லை. அவர் கூட உட்காந்து ரொம்ப நான் பேசினதோ பழகினதெல்லாம் கிடையாது. ஆனால் திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருப்பேன் இந்த போதனைகளை. இன்னும் அவர் யாரெல்லாமோ சில ஆட்களெல்லாம் சொல்லுவார், அதையும் போய் உட்காந்து என்ன பண்ணுறது, கேட்குறது. ஜோசப் பிரின்ஸ், கென்னத் ஹேகன், இதெல்லாம் திருப்பி திருப்பி என்ன பண்ணுறது, கேட்குறது. இப்போ இதெல்லாம் உள்ளே போட்டு 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 இது என்னென்னா ஆள் கிடையாதுங்க, சத்தியம்தான் ஒருத்தனை உயர்த்துது. உங்களுக்கு புரியுதுங்களா? ஃபிசிக்கலான இப்போ வெற்றிங்கிறது என்ன, பாடியில் இருந்தால் வருது. உள்ளுக்குள்ளே ஒரு மேட்ரு போகுது பாருங்க, அதுதான் மேலே தூக்கிட்டு போகுது இல்லையா? அடிக்கடி சொல்லியிருக்கேன்ல, ஒரு பலூன் கதை சொல்லியிருக்கிறேன் நான். கலர் கலராக பலூன் ஊற்றிட்டு இருந்துருக்குறான். ஒரு பையன் வந்து அந்த பலூன் வியாபாரிட்ட கேட்டான்னா, ஒரு கருப்பு கலர் பலூன் எடுத்துகிட்டு, இந்த பலூன் மேலே பறக்குமா அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னாராம், தம்பி பலூன் மேலே பறக்கிறது கலரை வச்சு கிடையாது, உள்ளே இருக்கிற காற்று வச்சு. காற்றை ஏற்றுனா எந்த பலூன்னாலும் மேலே பறக்கும். அப்போ அதுதான் நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு இது தோற்றத்தில் யார், திறமையில் யாருங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. உங்களுக்குள்ளே சத்தியத்தின் காற்று உள்ள நுழைஞ்சா நீங்கள் யாராக இருந்தாலும் மேலே எழும்பி வருவீங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆமென். ஆமாங்க, விட்டக்கூடாது. இது என்னென்னா நீங்கள் தான் பிடிக்கணும், நீங்கள் அதை தான் நாடணும். உங்களுக்குள்ளே அந்த ஆர்வம் பற்றி எரிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா கடவுள் வந்து வச்சிட்டார் எல்லாத்தையும். சொல்கிறாரு, புதையலை தேடுகிறது போல் அதை தேடு. எப்படி சொல்கிறாரு பாருங்களேன். இப்போ ஒரு இடத்துல புதையல் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த நம்ம இப்போ மீடியா சென்டர் பக்கத்தில் இருக்கிற கிரவுண்டில் ஒரு செவத்தை ஒட்டினாப்பில் ஒரு பானை வச்சுட்டான்னு சொல்லிட்டான்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி, போயிட்டு ஒரு வாரம் கழித்து வருவோன்னா வருவீங்க. எல்லோரும் எப்போ வீட்டுக்கு போகிறாங்கன்னு பார்த்துட்டு இருப்பீங்க. என்ன ஆனாலும் தரவாலும் நோண்டி எடுக்கிறதுல எவ்வளோ தீவிரம் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். இன்னும் தோண்டுவோம், இன்னும் பார்த்துருவோம், என்னன்னாலும் சரி. மற்ற வேலைலாம் அப்புறம். அப்போ எப்படி சொல்கிறாரு பாருங்க. இங்கே பாருங்கள், நான் ஏதோ உங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்ல அப்படியே சொல்கிறேன் நான். அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில். இப்போ இது என்னது, புதையலை விட பெருசு. தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். ஆமென். சில காரியங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இது என்னன்ட்டு. அப்போ ஏதோ டப்புன்னு எழுப்பி வந்துட்டாங்க. 6 வருஷம் 7 வருஷம் எத்தனையோ காரியங்களை உள்ளே போட்டுகிட்டே இருக்கிறோம் பாருங்கள். இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கிறோம், இன்னும் புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ அந்த வெளிப்பாடு வர 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 வெற்றி கூடிக்கிட்டே போகுது. ஓ, இதெல்லாம் நமக்கு இருக்கா, இவ்வளோ நாள் சொல்லாமல் போயிட்டாங்களே, ஓ இதுவும் நமக்கா. இப்போ தான் உயில் வந்து முடிய மாட்டுக்கு. படிக்க படிக்க சிலர் ரொம்ப பிரமாதமாக அதை படித்து காட்டுறாங்க. இன்னும் சில நல்ல ஆட்கள்லாம் வந்து இந்த ஆசீர்வாதம்லாம் இதில் இருக்குதுங்க அப்படிங்கிறாரு. என்னங்க இவ்வளோ நாள் கோபஸ், பாஸ்டர் ஜெசூடியான், சில்வஸ்டர், இவங்கெல்லாம் வந்து எடுத்து காட்டுறாங்க. இதில் பார்ப்பா சாகாமல்லாம் இருக்குங்க. அடப்பாவே, இது இங்கே தான் இருந்திருக்குதா அவ்வளோ நாள்? நம்ம சாவு இருக்குன்னு தான் அவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தோம். கோபஸும் இவங்களும் பார்த்தா இதில் சாகாமல் இருக்கிறத எடுத்து காட்டுறாங்க. அப்போ பாருங்கள், உயிரில் நிறைய இருக்குது.
நம்ம எவ்வளோ எடுத்தோமோ அதுதான் விஷயம் கிடையாது. நம்ம எடுக்காதது நிறைய இருக்குது, ஆனால் அவர் கொடுக்காததுன்னு எதுவும் இல்லை. ஆமென். அவர் எல்லாத்தையுமே கொடுத்துட்டார். அதனால தான் சும்மா சாக்கு சொல்கிறதுக்கு இங்கே யாருக்கும் ரைட்ஸே கிடையாது. சும்மா ஆண்டவர் எல்லாம் சொல்லக்கூடாது. முன்னேறலைன்னா பொறுப்பேற்றுக்கணும். கர்த்தாவே ஐம் சாரி, ரொம்ப நாள் சத்தியத்தை அறியாமல் விட்டுட்டேன். ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் நான் கொடுக்காததினால் அழிந்து போனார்கள்னா இருக்கு. அறியாமையினால் சங்காரமானார்கள். என் ஜனங்களுக்கு என்னென்ன தெரில. நான் ஆசீர்வதிக்கிறவர்னு தெரில, நான் குணமாக்குறவர்னு தெரில, நான் வாழ வைக்கிறவர்னே தெரில, என்னை பற்றி ஒன்றுமே தெரிலையப்பா. என்னை பற்றி அவங்க தெரிஞ்சா அவங்க இப்படி இருக்க போகிறதே கிடையாது. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்கிறார்கள். அப்போ அந்த வெளிப்பாடு வராதனால தான் மக்கள் அப்படி உட்கார்ந்துருக்காங்க. அப்போ ரொம்ப வருஷம் கிறிஸ்தவங்களாக இருந்து என்ன, ரொம்ப வருஷம் ஊழியம் செஞ்சு என்ன, ரொம்ப வருஷம் கிறிஸ்தவ பக்தியில் இருந்து என்ன, இது பக்தி கிடையாது, இது அறிவு. ஆமென். பக்தியை விட ரொம்ப முக்கியமானது இருக்குது, அறிதல். ஆமென். அவரை அறிகிற அறிவினாலே எல்லாமே நமக்கு உண்டாக ஆரம்பிக்குது. அப்போ இதில் ஒரு நாட்டம் வரணும். வெள்ளியை தேடுறது போல, புதையலை தேடுறது போல. என்ன தேடு, எல்லாம் சொல்லுங்க, தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஆமென். அப்போ நீங்கள் ஒரு 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 சீரியஸ்னஸ் இதில் காட்ட ஆரம்பிச்சிங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும். இப்போ சிலர்லாம் நான் பார்க்குறேன், இப்போ ஞாயிற்றுக்கிழமையும் கேட்குறேங்க, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமும் வந்து கேட்குறாங்க, செவ்வாய்க்கிழமையும் வந்து கேட்குறாங்க. சில வியாழக்கிழமை அந்த கிளாஸில் புக் பண்ணி அதுவும் ஏதோ பொருளாதாரத்தை பற்றிலாம் பேசுகிறீங்களா, அதுவும் கேட்குறாங்க. நான் இந்த கேட்குற ஆளு எடுக்காமல் விட மாட்டாங்க பாருங்களேன், கண்டிப்பாக எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா தீவிரம் இருக்குதே, கேட்கறதுல ஒரு தீவிரம் வந்துடுச்சு. சரி ஃப்ரீயாக தானே இருக்கோம், சர்ச்சுக்கு போவோம். அது அப்படி கிடையாது, ஃப்ரீ பண்ணிவிட்டு நான் வர்றேன். ஆமென். இதுக்காக ஒரு ப்ரையாரிட்டி நான் கொடுக்க போகிறேன், இதுக்கு ஒரு முன்னுரிமையை நான் கொடுக்க போகிறேன். அந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து கடவுளுடைய வார்த்தையை படிக்க, கடவுளுடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிக்கும் போது அவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்போது நீங்கள் ஏதோ ஒரு செயல்கள் செய்ததுக்கப்புறம் எல்லாம் வரப்போகிறது இல்லை, எல்லாமே வச்சிருக்கிறார். ஆமென். தண்ணி ஏற்கனவே இருக்குதுங்க, தோண்டுனா வெளியில் வரும். நீங்கள் தோன்றதுனாலலாம் தண்ணி வரல, தண்ணி இருக்கிறதுனால தோன்றீங்க. புரியுதா? ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? நீங்கள் பைபிள் படிக்கிறதுனால ஆசீர்வாதம் வரல, ஆசீர்வாதம் ஏற்கனவே இருக்குது. படித்தா எனக்கு தெரியுது, தெரிஞ்சால் என் அக்கௌண்ட்டில் இவ்வளோ இருக்கா எழுதுகிறேன் பாரு, செக்கன்னு எழுதி வித்ட்ரா பண்ணிட்டு வந்துடுறீங்க. நிறைய பேர் ஏன் தரித்திரத்தில் இருக்கிறாங்க, வாழ்க்கையில் ஏன் எதுவுமே பெறாமல் இருக்காங்கன்னா, பிதாவாகிய தேவன் எவ்வளோ அக்கௌண்ட்டில் போட்டிருக்காருன்னு தெரில. முதல்ல அக்கௌண்ட் இருக்கிறதே தெரில நிறைய பேருக்கு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பரலோக வங்கி அப்படின்ட்டாங்க, பேங்க் ஆஃப் ஹெவனில் தான் உங்களுக்கு எல்லாமே அப்படின்ட்டாங்க, இங்கே ஒன்றுமே கிடையாதுன்ட்டாங்க. அதான் பெரிய தப்பு பாருங்க. இது அம்புட்டு ஆசீர்வாதங்களும் இந்த பூமியிலே நாம் அடையக்கூடிய ஆசீர்வாதங்களாக இருக்கிறது. ஆமென். அப்போ இது ரொம்ப முக்கியம். இப்போ கவனிங்க, ஜோஷுவா 1 சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாருன்னா, நான் அதை உனக்கு கொடுத்தேன் அப்படின்ட்டார். எல்லாம் சொல்லுங்க, கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? 100க்கு 100. இன்னைக்கு ஒரு தெளிவு இருக்கா? இனிமேல் நீங்கள் பைபிள் படிச்சிங்கன்னா த பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் காட்ஸ் வேர்ட், கொடுத்துருக்கிறாரு வந்திருக்குது. நீங்கள் ரோமர்லேருந்து வாசிக்க ஆரம்பிங்க, எல்லா வசனமும் பாருங்கள் நடக்க போகிறத பற்றியே இருக்காது. எல்லா வசனமும் எதை பற்றி இருக்கும்? தந்துட்டாரு, கொடுத்துட்டாரு, உனக்கு தான், அப்படியே தான் இருக்கும். நீங்கள் வேணா நிலந்து செக் பண்ணி பாருங்கள், புக் ஆஃப் ரோமன்ஸ்லேருந்து படிங்க. அதில் என்ன வருது? நீங்கள் யார், உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களால் என்ன செய்ய முடியும். 3 கேள்விக்கு பதில் சொல்லிட்டே வரார். who we are, what we have, what we can do. நான் யார், எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னால் என்ன செய்ய முடியும், இதை தான் திருப்பி சொல்லிகிட்டே இருக்கிறார். அப்போ இதை வாசிக்க உங்களுக்கு தெரியுது, எல்லாம் எனக்கு கொடுத்துருக்காரு. சுகத்தை கொடுத்துருக்கிறாரு, ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு, பலனை கொடுத்துருக்கிறாரு, எல்லாம் என்னுடையதான் இருக்கிறது. இந்த அறிவு, அதான் சொல்கிறாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ அறிவு வரும்போது என்ன வருது? விடுதலை வர ஆரம்பிச்சிருது. ஆமென். நான் ஏழை கிடையாதா? ஆமாம், நான் இம்புடு நாள் நான் என்னை ஏழை நினச்சிட்டு இருந்தேனே, இயேசு கிறிஸ்துவின் தரித்திரத்தினாலே நான் யாரா மாறிட்டேன்? ஐஸ்வர்யவனாக மாறிட்டேன். அப்போ நான் வியாதியஸ்தன் கிடையாதா? ஆமாம், அவருடைய தழும்புகளால் நான் என்ன ஆயிட்டேன்?
குணம் ஆயிட்டேன். அப்ப நான் சபிக்கப்பட்டவன் இல்லையா? இல்ல, அவர் சபிக்கப்பட்ட போது நீ ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டாய். ஆமென். நான் ஒரு அநாதை மாதிரி நினைக்கிறேன். அநாதை இல்லை, வானத்துக்கும் பூமிக்கும் தேவனா இருக்கிறவர் என் தந்தையா இருக்கிறார். இதெல்லாம் ஒன்று ஒன்றா வந்து விழ இந்த உலகத்தில் வேற எந்த சக்தி உங்களை தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலை உங்களை தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களை குறித்த வேற மாதிரி ஒரு பார்வை உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, இந்த தெளிவு உங்களுக்கு வந்துடுச்சுன்னா நீங்கள் தோக்கவே மாட்டீங்க, நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். அதுதான் விஷயம். அப்போ எல்லாம் வைக்கப்பட்டிருக்குது. சரி, இப்போ ஏன் நிறைய பேர் பெற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணம் சொன்னேன். ஜோஷுவாவிலே இருக்குது பாருங்களேன். ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் தங்கள் சுதந்திரத்தை பங்கிட்டு கொள்ளாத கொஞ்சம் கோத்திரங்கள் அங்கே உட்காந்துருக்குது. எதுக்கு? யார் தெரியுமா? இவங்க கானானுக்குள்ளே போயாச்சு, ஆனாலும் தங்கள் சுதந்திரத்தை பங்கிட்டு கொள்ளாத ஒரு கூட்டம் அங்கே உட்காந்துருக்கு. இப்போ என்ன பண்ண இந்த கூட்டத்தை? கிறிஸ்துக்குள்ளேயும் வந்து இன்னும் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளாத ஒரு கூட்டம். அது மாதிரி தான் பாருங்கள், கானானுக்குள்ளே போயிட்டாங்க, ஆனாலும் தங்கள் சுதந்திரத்தை பங்கிட்டு கொள்ளாத 7 கோத்திரங்கள் அங்கே இருக்குதான். அங்கே பாருங்கள், ஜோஷுவா 18:2 பாருங்களேன். இஸ்ரவேல் புத்திரரில் 1வது வசனத்திலிருந்தே போடுமா. இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் எங்கே போயிட்டாங்க? கானானுக்குள்ள போயிட்டாங்க. தேசம் என்ன ஆயிடுச்சு? அவர்கள் வசமாயிடுச்சு. இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டு கொள்ளாத 7 கோத்திரங்கள். இது எப்படி இருக்குது பாருங்க. உள்ள போயாச்சு, ஆனாலும் தங்கள் சுதந்திரத்தை அவங்க இன்னும் என்ன பண்ணல, எடுத்துக்கொள்ளவே இல்லை. இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை பாருங்களேன். கிறிஸ்துவுக்குள்ள வந்தாச்சு, சபைக்குள்ள வந்தாச்சு, எல்லாம் வந்தாச்சு, ஆனாலும் தங்களுக்காக தேவன் என்ன வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து அதை எடுக்காத. ஏன்னா ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் இந்த போர்ஷன் உனக்கு, இந்த போர்ஷன் உனக்குன்னு கடவுள் என்ன பண்றாரு, வச்சிருக்கிறாரு. அதுல எத்தனை பேர் தான் எடுத்துருக்கிறாங்க? 5 கோத்திரம், 5 தான் என்ன பண்ணிருக்காங்க, எடுத்திருக்காங்க. மீதி 7 கோத்திரம் என்ன பண்ணவே இல்லை, எடுக்கவே இல்லை. பாருங்களேன், இப்போ ஜோஷுவா எழுந்து நின்று என்ன பண்றாரு பாருங்க. ஆகையால் ஜோஷுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் பேச வேண்டியதாயிடுச்சு. எந்த மட்டும் நீங்க அசதியா இருப்பீங்க. எப்பா உங்களுக்கு வச்சிட்டாரு. என்ன சொல்றாரு பாருங்க. So Joshua asked them, how long will you put off entering to take possession of the land which the Lord, the God of your father has given to you? நீங்க எப்போ எடுத்துக்க போறீங்க? உங்கள் பிதாக்களின் தேவன் உங்களுக்கு என்று வைத்த அந்த ஆசீர்வாதத்தை நீங்க எப்போ எடுக்க போறீங்க? அவர் கேள்வி கேட்கிறார். ஒரு தகப்பனின் இருதயத்தோட ஒரு நல்ல தலைவன் எழுந்து நின்று, எவ்வளோ நாள் இப்படி இருக்க போறீங்க? எவ்வளோ நாள் இப்படி வாழ போறீங்க? விடாதீங்க, உங்களுக்காக இதெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கேட்குறாரு பாருங்க. உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியா இருப்பீர்கள். எல்லாம் பாருங்க அப்படியே இருக்கான். ஒருத்தரும் என்ன பண்ணவே இல்லை, அதை எடுக்கவே இல்லை. ரொம்ப முக்கியம் எடுக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவர் கொடுத்துட்டாரு, இப்போ நான் எடுத்துக்கணும். எல்லாம் சொல்லுங்க, எடுத்துக்கணும். ஆமென். டேக் இட். ஆமென். இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கிற ஒரு தான் நம்ம வேலையை தவிர, அவர் கொடுக்கிற தேவன் எல்லாத்தையும் எனக்கு என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. பாருங்களேன், எந்த மட்டும் அசதியாய் இருப்பீர்கள். கோத்திரத்துக்கு 3 மனுஷரை தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் எழுந்து புறப்பட்டு தேசத்தில் சுற்றி திரிந்து அதை தங்கள் சுதந்திரக்கு தக்க விவரமாக எழுதி என்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களை அனுப்புவேன். அவன் ஒரு நடவடிக்கை எடுக்கிறான். இவங்களை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதுன்ட்டு அவங்களுக்கு எல்லா காரியத்தையும் சொல்லி, இதெல்லாம் உனக்கு இருக்குது, நீ போய் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு திருப்பி கானானுக்குள்ளே போனதுக்கு அப்புறமும் இவங்க இதை பெறாமல் ஒரு கூட்டம் உட்காந்துருப்பாருங்க. இது இன்றைக்கும் இது ரொம்ப நிஜமாக இருக்குது. சபைக்குள்ளே வந்து கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே வந்துன்னு சொல்லியும் இன்னும் என்ன பண்ணல, இன்ஹெரிட் பண்ணாத பிளெஸ்ஸிங்ஸ் எவ்வளோ இருக்குது, நிறைய இருக்குது. இதை எப்ரேயரில் பால் சொல்லும்போது சேம் திங்ஸை அவர் அங்கே மென்ஷன் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். எப்ரேயர் 6ஆம் அதிகாரம் பாருங்கள், ஹீப்ரூ சாப்டர் 6
வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, பெற்றுக்கொள்ளுங்கிறாரு. எப்படி பாருங்க, நீங்கள் அசதியாயிராமல், எல்லாம் சொல்லுங்க, அசதியாயிராமல். அதாவது டிலிஜென்ட்டா இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஒரு தான் சும்மா பெறணுங்க அப்படிங்கிற ஒரு உணர்வோட இருங்க அப்படிங்கிறத என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு பாருங்க. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. பாருங்க, ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வாதத்துக்கு தப்பவே முடியாது. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு தப்ப முடியாது. ஆமேன். ஆமாம், உங்களுக்காக அவர் வைக்கப்பட்டிருக்குதுங்க. எனக்கு உண்டான்னு கேட்காதீங்க. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் உண்டு, ஒவ்வொரு அழைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆசீர்வாதம் உண்டு. பாருங்களேன், சில பேர் ஏழையாக இருப்பார், சில பேர் பணக்காரராக இருப்பார். அதெல்லாம் தப்பு. இந்த ராஜ்யத்துக்குள்ள ஆமாம், உலக மனுஷனே சொல்கிறான், எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள். இது தேவ ராஜ்யத்தில் 100க்கு 100 உண்மை. இந்த ராஜ்யத்துக்குள்ள ஏழையே கிடையாது. ஆமென். இந்த ராஜ்யத்துக்குள்ள எல்லாருக்கும் இருக்கு. அதனால தான் சொல்றார், நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருந்து. முதல்ல சொல்ற, அசதியா இருக்காத. அதை குறித்து ஒரு பெரிய அவேக்னிங் இருக்கட்டும், ஒரு தேடல் இருக்கட்டும், ஒரு பசி இருக்கட்டும், நீங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா கடவுள் வேலை முடிஞ்சிடுச்சுங்க. நீ கடவுளை வேலை செய்யறதுக்கு கடவுள் வேலை என்ன பண்ணிடுச்சு, முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்னா, தெரிந்து கொண்டு காலை எடுத்து வச்சு கையை வச்சு அதை எடுக்கும்படியா நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். அவ்வளோதான் விஷயம். எடுத்துக்கணும். பாருங்களேன், ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ விசுவாசத்தில் தான் நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம். முதல்ல அறிந்து கொள்கிறோம். அறிய 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 உள்ள ஃபெய்த் பில்ட் ஆகுது. பாருங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொரு நாளும் செழிப்பு என்னுடையது, சுகம் என்னுடையது, வெற்றி என்னுடையது, பெருக்கம் என்னுடையது. சூழ்நிலைகள் 1000 காரியங்களை சொன்னாலும் நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன், அழைக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த எண்ணங்களால் நீங்கள் நிரம்பி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நன்மைகள் என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க, பொசஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அங்கே பாருங்க, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை. ஏன் பழைய ஏற்பாட்டில் சொன்ன அதே விஷயத்தை புதிய ஏற்பாட்டிலையும் சொல்றாங்க? ஏன் இங்கேயும் ஒரு கூட்டம் அப்படித்தான் உட்கார்ந்துருக்கு. எதையுமே எடுத்துக்காத ஒரு கூட்டம், எதையுமே வாழ்க்கையில் பார்க்காத ஒரு கூட்டம். பாருங்க, அப்படி இருக்கக்கூடாது. இதை அறிய அறிய விடுதலை உண்டாக ஆரம்பிக்கணும். ஆமேன். கடனற்ற ஒரு வாழ்க்கை வாழணும் இயேசுவின் நாமத்தில். வியாதியற்ற ஒரு வாழ்க்கை வாழணும் இயேசுவின் நாமத்தினாலே. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும் இயேசுவின் நாமத்தினாலே. வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் வாழணும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ அதை சொல்கிறாரு பாருங்க, சுதந்திரத்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருந்து உங்களுக்குடைய நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி விடாதீங்க. என்ன முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம். யோசுவா மாதிரி தான் எபிரேய ஆக்கியணும். விடாதீங்கப்பா. யாருமே கடவுள் தரலாம் பேசல, எல்லாத்தையுமே கொடுத்துட்டாருங்க, எடுத்துக்கோ. இதுதான் என்ன பண்றாரு, பேசுறாரு. இதுதான் பேசுறாரு. அப்போ என்ன காரியம்னா, இதுதான் முதல்ல சொன்ன அந்த ஒரு லைன் தான். அவர் கொடுக்காதது எதுவுமே தராது எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, தந்துட்டாரு. எல்லாத்தையும் இங்கே என்ன உயிரில் எழுதி வச்சிருக்காரு. இப்போ என் வேலை என்ன, வாட் இஸ் மை ஜாப், வாட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, இதுதான். இப்போ இது என்னன்னு தெரிஞ்சாதான் ஒவ்வொரு நாள் என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். எப்பவும் சொல்கிறது தான், ஜோஷுவா 1:8 ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு இதை இரவும் பகலும் தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது கடவுள் உன் வழியை வாய்க்க பண்ணுவார். அப்படி போட்டிருக்கா? என்னங்க நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவான்னு எப்படி சொல்லலாம்? பண்ண அர்த்தம்னா,
தேவனுடைய சைடில் அவர் எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிருக்காரு. இப்போ நான் என்ன பண்ணணும்னா, என்ன செஞ்சுருக்காருன்னு தெரிஞ்சுக்கிடணும், அதை பேசணும், அதை தியானிக்கணும். கண்டவன் கண்டதை பேசிக்கிட்டு இருப்பான். அன்னைக்கு கூட ஒருத்தர் போகிற போக்க பார்த்தா சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் போயிடும் போல, போகிற போக்க பார்த்தா அவ்வளோதான், இப்படி இப்படி இந்த உலகத்தில் தான் பேசிகிட்டு இருப்பான். அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், பெட்ரோல்லாம் போட முடியலங்க ஸ்ரீலங்காவில். போட்டிருக்காங்க நிறைய. நம்ம உலகம் பேசுகிறதே பேசக்கூடாது. ஒருத்தர் சொன்னார், உண்மையை சொல்லுகிறார் அப்படின்றார். உண்மை கிடையாது அது. நம்ம உண்மையை பேச வேண்டியதில்லை, நம்ம சத்தியத்தை பேசணும். ஃபேக்ட் வேற, ட்ரூத் வேறங்க. ஆமென். ஃபேக்ட் வேற, ட்ரூத் வேற. ஃபேக்ட்டுங்கிறது என்ன? இன்னைக்கு இருக்கிற காரியங்களை பேசுறதுக்கு பேர் ஃபேக்ட். தேவன் சொன்னதை பேசுறதுக்கு பேர் சத்தியம். ஆமென். ஒரு நாள் நான் தரித்திரம் இருந்துச்சு, ஒரு நாள் குறைவு இருந்துச்சு. நான் நான் தரித்திரமாக இருக்கிறேன்னா உண்மையை பேசுகிறேன். அது உண்மை கிடையாது, அது ஃபேக்ட். உண்மை என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் நான் ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன். அப்போ நான் எதை பேச போகிறேன்? நான் ட்ரூத்தை பேச போகிறேன். ஆமென். நான் சத்தியத்தை பேச போகிறேன். சத்தியத்தை பேசும்போது இந்த காணக்கூடிய நிஜங்கள் மாற ஆரம்பிக்கும். ஆமென். அப்போ என்ன போட்டிருக்குது? அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இது எப்படி இருக்குதுன்னா, நான் எல்லாத்தையுமே உனக்காக செஞ்சு வச்சுட்டேன், இப்போ நீ என்ன பண்ணு. அவர் சொல்றாரு பாருங்க, this book of the Lord shall not depart your mouth, but you shall read and meditate on day and night, so that you may be careful to do everything in accordance with all that is written in it. For then, எப்படி சொல்றாரு பாருங்க, for then you will make your way prosper and then you will be a successful. எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது செழிப்பை, அப்பொழுது வெற்றியை நீங்கள் அடைவீர்கள். எப்பொழுது? கடவுள் எப்போ வச்சிருக்காரோ அப்போமா, இல்லை நீங்கள் டிசைட் பண்ண முடியுமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யூ கேன் டிசைட். இப்போ ரொம்ப நாள் மண்டைக்குள்ள என்ன ஏற்றிருக்காங்க? தம்பி உங்களுக்கு ஏன் வேலை கிடைக்கல? அவர் வேலை இன்னும் வரவில்லை, அதனால் எனக்கு வேலை வரவில்லை. எம்புடு நாளாக ஊரை ஏமாந்துக்கிட்டு அவர் வேலை வரலையா? அவர் வேலை பேங்கில் போட்டாச்சு, நீ போய் வித்ட்ரா பண்ணாமல் உட்காந்துக்கிட்டு அவர் வேலை வரல, அவர் இன்னும் தரலை. ஊரில் பூரா கடவுள் பேருக்கு இன்னைக்கு கடவுள்லாம் அவன் டென்ஷன் ஆகிறான்னா இவர் பேரை தான் அவன் சொல்லி வச்சுருக்கான். இன்னும் அவர் தரலை, ஆண்டவன் இன்னும் கண்ணை திறக்கலை. உன் கண்ணை திறந்து பாருடா அப்படிங்கிறாரு. கடவுள் இன்னும் கண்ணை திறக்கல, இல்லை கடவுள் இன்னும் செய்யலை. கடவுள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. பால் இதை இன்னொரு ஆஸ்பெக்டில் சொல்கிறார், அதை மட்டும் சொல்கிறேன் பாருங்களேன். இதுதான் வேதமே. இப்போ இந்த ஒரே விஷயத்தை ஆதி அந்தலேருந்து வெளிப்படுத்துற வரைக்கும் பேசலாம். அவ்வளோ எல்லாமே இதை பற்றி தான் இருக்குது. இப்போ பாருங்கள், ரோமர் 10வது அதிகாரம் பாருங்கள், ரோமன் சாப்டர் 10. பால் எப்படி பேசுகிற பாருங்கள். ஒருவேளை நான் பேசுகிறது சிலருக்கு முறையாக கேட்குறவங்களுக்குலாம் என்னங்க இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். நீங்கள் கவனிங்க, வசனத்தில் அப்படி இருக்கான்னு பாருங்கள். நான் சொல்கிறது வார்த்தையில் அப்படி இருக்காங்கிறத கொஞ்சம் கவனிங்க. நம்ம எங்கே விடுறோம்? கடவுள் தராமல் இருக்கிறாரா? இல்லைங்க, அவர் கொடுக்குறவருங்க. அவர் மனசு கொடுக்குற மனசு. நீங்கள் கேட்குறத விட அதிகம் உங்களுக்கு கொடுக்குறவர், தாராளமானவர், ஏராளமான ஒரு தேவன். அவர் எல்லாத்தையுமே கொடுத்து வச்சிருக்கிறார். எல்லாமே உங்களுக்காக வைக்கப்பட்டு விட்டது. ரோமர் 10 பாருங்கள். பால் எப்படி இதை ப்ரெசன்ட் பண்ணுறாரு பாருங்கள். இந்த காஸ்பலை ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள். அவர் சொல்கிற விதத்தை கவனித்து பாருங்கள். அவர் சொல்கிறார் பாருங்கள், 6வது வசனத்துலேருந்து பாருங்கள். விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்தில் சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதும் அன்றி. என்ன பேசுகிறாரு இங்கே பார்ப்பா. தேவன் எல்லாத்தையுமே உனக்காக என்ன பண்ணிட்டார்? செஞ்சு முடிச்சிட்டாரு. இங்கே சில பேர் என்ன பேசியிருக்காங்க, நான் ஏறி போய் அவரை இறக்கிட்டு வரட்டுமா, இல்லை இறங்கி போய் அவரை கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னே நீ நினச்சிட்டு இருக்கிற. நீ ஏறவும் வேண்டாம், இறங்கவும் வேண்டாம். ஏன்? எல்லாமே முடிக்கப்பட்டிருக்குது. இப்போ இறங்கி வரும் ஐயா.
ஏற்கனவே இறங்கினேன் பையா அப்படிங்கிறார் அவர். ஏற்கனவே இறங்கி என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டேன். இப்போ நீ என்ன பண்ணும், அப்படி பேசுறது இல்லையா, த வேர்ட் ஆஃப் ஃபெய்த் அப்படி பேசுறது இல்லையா. அப்போ எப்படி பேசுது அங்கே பாருங்க. நாங்கள் கிறிஸ்துவே இறங்கி வாரும் ஏறி வாரும்லாம் பேசிக்கிட்டே கிடையாது. நாங்கள் என்ன பேசுகிறோம் அங்கே பாருங்க, 8வது வசனம், இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். என்ன சொல்றாரு, ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க, எத்தனை பேருக்கு புரிய முடியுது, நல்லா கவனிங்க. என்ன சொல்றாரு, இப்போ ஒருத்தர் ரட்சிக்கப்படணும்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணணும், இயேசுவே மறுபடியும் இறங்கி வாங்க, கண்ணுமரியார் வயிற்றுக்குள்ளே போங்க, திருப்பியும் பிலாத்து யூதாசு எல்லாம் காட்டி கொடுப்பாங்க, சிலுவையில் அடிப்பாங்க, ரத்தம் சிந்துங்க, அப்போ தான் உனக்கு ரட்சிப்பு கிடைக்கும்னு இப்போ சொன்னால் எப்படி இருக்கும்? இல்லைங்க, நீ ரட்சிக்கப்படுறதுக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, நீ சுகமாகிறதுக்கு என்ன பண்ணும், இயேசுவே மறுபடியும் இறங்கி வாங்க, காயப்படுங்க, உங்கள் காயங்களால் தான் என்ன முடியும், சோகமாக முடியும். நேற்று காலையிலேருந்து எனக்கு காய்ச்சல், நீங்கள் எப்போ வரப்போகிறீங்க, இயேசுவே செழிப்பு எனக்கு வேண்டும், நீங்கள் மறுபடியும் வந்து மாட்டு தொழுத்தில் பிறந்து சாணியோடு பிறண்டு மறுபடியும் சிலுவையில் தரித்திர கோலத்தில் நீங்கள் தொங்குனாதான் நான் என்ன ஆவேன், செழிப்பாவேன், எப்போ வரப்போகிறீங்க அப்படின்னு இப்போ கேட்க முடியுமா? இப்போ அப்படி கேட்கறது கரெக்டா? அப்படி கிடையாத. அப்போ என்ன பண்ணும், இப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு சிம்பிள், ஏன்னா எல்லாமே முடிக்கப்பட்டிருக்கு. இப்போ நீ செய்ய வேண்டியது என்ன, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாயும் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. இப்போ ஒருத்தர் என்ன பண்ணா போதும் ரட்சிக்கப்படுறதுக்கு, ஏசு இறங்கி வர வேண்டியதில்லை. எல்லாம் சொல்லுங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு சவுண்ட் நான் சொல்லுங்க, சொல்றது அப்படியே சொல்லுங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு ஏசு இறங்கி வர வேண்டாம், மறுபடியும் மறிக்க வேண்டியதில்லை, மறுபடியும் எழும்ப வேண்டியதில்லை. ஏன், ஏற்கனவே அதை பண்ணிட்டார். இப்போ முக்கால்வாசி இப்போ என்னன்னா, அவர் பண்ணதை தான் நம்ம இப்போ திரும்ப பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்போ பண்ண போகிறீங்க, எப்போ ஜெய போகிறீங்க, எப்போ சுகத்தை தர போகிறீங்க, எப்போ செழிப்பை தர போகிறீங்க, எப்போ நான் இறங்கி எல்லாத்தையும் பண்ணிட்டேன், அப்போ இப்போ நான் என்ன பண்ணணும், நான் இறங்க வேண்டாம். இப்போ நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, இந்த வார்த்தை இப்போ உன் வாயில் எப்படி இருக்குது, சமீபமாக இருக்குது, உன்னை நோக்கி இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இப்போ நீ என்ன பண்ணு, கர்த்தராகிய இயேசுவை, 9வது வசனம், என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆமென். இப்போ அவர் இறங்க வேண்டியதில்லை, இப்போ நான் பிரசங்கிக்கிற அந்த வார்த்தையை கேளு. என்ன அந்த வார்த்தை, இயேசு உன்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், தேவன் அவரை 3வது நாள் உயிரோடு எழுப்பினார். இந்த வார்த்தையை உன் இருதயத்தில் விசுவாசித்து, இயேசுவே என் ஆண்டவர், என் பாவங்களுக்காக மரித்தவர், உயிரோடு எழுப்பினவர் நீ எப்போ சொல்றியோ அப்போ நீ ரட்சிக்கப்பட்ட அப்படின்ட்டார். இதே தான், இதே சேம் திங்ஸ் தான் எல்லா காரியத்திலும் நீங்கள் மேட்ச் பண்ணணும். இப்போ நான் சுகமடைகிறதுக்கு என்ன பண்ணணும், இயேசுவே இறங்கும் காயப்படும், இல்லை எனக்காக இறங்கி நீர் காயப்பட்டு விட்டீர், உம்முடைய தழும்புகளால் நான் குணம் ஆனேன். இதை சொல்லும் போதே சுகம் உங்க பாடியில் உண்டாக ஆரம்பிக்குது. ஆமே. இப்போ நான் செழிப்படை என்ன பண்ணும், மறுபடியும் இறங்கி எனக்காக சபிக்கப்பட்டவரை தொங்கும், இல்லை எனக்காக தொங்கி விட்டீர், நான் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டேன், இனி நான் ஏழை அல்ல, நான் ஐஸ்வர்யவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். இப்போ விஷயம் என்ன தெரியுமா, you have every promise, you have promised land, how to possess, your confession brings possessions. இப்போ நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், அறிக்கையிட்டு எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, confess. அப்படின்னா என்ன, எப்படி என்ன பண்ணணும், சுவிசேஷத்தை கேட்குறீங்க, கேட்ட உடனே என்ன சொல்றீங்க, கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு, ஜீசஸ் இஸ் லார்ட். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர், எனக்காக இறங்கினவர், என் பாவங்களுக்காக, என் சாபங்கள் போக, என் தரித்திரங்கள் போக, என் நோய்கள் போக எனக்காய் மரித்தார், தேவன் அவரை 3வது நாள் உயிரோடு எழுப்பினார். ஆமென். அப்போ ஒரு மனுஷன் பாருங்க, இருதயத்திலே இந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து
வாயினால் அவன் அறிக்கை செய்யப்படும் பொழுது என்ன நடக்குது? அறிக்கையிட 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 அவன் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறான். ஆமென். அப்போ இப்போ 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 விஷயம் எப்படி இருக்குதுன்னா, வைக்கப்பட்டுடுச்சு. வைக்கப்பட்டதை நான் என்ன பண்ணணும்? எல்லாம் சொல்லுங்க, அறிதல். ஆமென். அறிதல். இப்போ சில விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஓ, எனக்காக பண்ணுறாரா எல்லாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, தெரிஞ்ச உடனே இப்போ என்ன பண்ணுறேன், நான் வாயை திறந்து அதை அறிக்கை பண்ண ஆரம்பிக்கிறேன். சுகம் என்னுடையது, இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன். ஆமென். இயேசுவின் தரித்திரத்தினால் நான் ஐஸ்வர்யவான் ஆனேன். அப்போ இப்போ வாயால் நான் சொல்ல 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 அவர் எனக்காக வைத்ததெல்லாம் என் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறது. ஆமென். அப்போ எப்படி இருக்குதுன்னா, கன்ஃபெஷன் brings possessions. Whatever you confess, you possess. எதெல்லாம் நீ இப்போ உங்கள் வாயை திறந்து சொல்ல போகிறீங்களோ அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. ஆமென். அதனால தான் பாருங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த அறிக்கை ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. பாவ அறிக்கை செய்ய வேண்டியதில்லை, இது பேர் விசுவாச அறிக்கை. இட்ஸ் கால் ஃபெய்த் கன்ஃபெஷன். சபையில் வாழ்ந்த கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் வளர்கிறவங்களுக்குலாம் ஒரு அறிக்கை தெரியும். என்ன அறிக்கை? பாவ அறிக்கை. தப்பி போன ஆடுகளை போல நாங்களும் வழி தப்பி போனோமானாலும் ஆண்டவரே சுகமே இல்லை அப்படின்ட்டு ஒவ்வொரு சபையிலும் என்ன இருக்குது? பாவ அறிக்கை இருக்குது. எல்லா பாவத்தை இன்னும் சில இடத்துலலாம் இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணேன் யோசித்து பாரு, ஒன்று ஒன்றா அறிக்கை பண்ணு, அப்போ தான் உனக்கு திருவிருந்து கொடுப்பேன் அப்படின்னு அம்புட்டையும் அறிக்கை பண்ணி எல்லாத்தையும் அதாவது பாவ அறிக்கையை தான் கிறிஸ்தவங்கன்னு நிறைய பேர் நினச்சிட்டாங்க. அதனால இந்த மூவிலெலாம் பாருங்கள், கிறிஸ்தவன் காமிச்சாலும் என்ன இருப்பார், ஒரு பாதிரியாக இருப்பார், 2 பேர் வந்து பாவ அறிக்கை பண்ணிகிட்டு இருப்பான். வில்லன் வந்து நான் செய்ய போகிறதையும் சேர்த்தே சொல்லிட்டு போவான், இதையும் பண்ண போகிறேன், இதையும் சேர்த்து பண்ணிக்க சொல்லிடுங்க அப்படின்ட்டு. அப்போது கன்ஃபெஷன் ஆஃப் சின்னை தான் காமிச்சிருக்கிறாங்க. இது கன்ஃபெஷன் ஆஃப் சின் கிடையாது, இது கன்ஃபெஷன் ஆஃப் சன்னு. ஆமென். இது வந்து இயேசுவை அறிக்கை செய்தல். இது அவர் எனக்காக செய்ததை நான் அறிக்கையிடுதல். எல்லாம் சொல்லுங்க, இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்வதன் மூலம் எனக்கு உண்டாக ஆரம்பிக்குது. ஆமென். அப்போ என்னன்னா, முதல்ல தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. திருப்பி நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயங்களை உங்கள் வாயை திறந்து நீங்கள் சொல்லுங்கள், இது என்னுடையதுன்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் அறிக்கை ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. போன வாரம் ஆரம்பித்தோம் இல்லையா, மரணமும் ஜீவனும் எதில் இருக்குது? நாவின் அதிகாரத்தில் இருக்குது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். அப்படின்னா என்ன? வாட் எவர் யூ ஸ்பீக் யூ பொசஸ், வாட் எவர் யூ கன்ஃபஸ் யூ பொசஸ். நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க? பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. அதனால தான் மரணத்தை பேசுறது இல்லை, ஜீவனை பேசுகிறோம். ஆமென். தோல்வியை பேசுறது இல்லை, வெற்றியை பேசுகிறோம். ஏன்னா பேச 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 உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆமென். யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் வேர்ல்ட். 1000 எதிர்மறையான சூழ்நிலைகள் இருந்தால் நீங்கள் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு ஒரு வழியை உண்டாக்குவார். ஆமென். அப்படியே எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். யூ கேன் கன்ஃபஸ் ரைட் நவ். உங்கள் வாயை திறந்து நீங்கள் இதை எக்ஸசைஸ் பண்ணலாம் உங்கள் வாழ்க்கையில். ஆமென். மாக்கோ லேப்ரா டா லாப்ரா ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா எல்லாமே வைக்கப்பட்டுடுச்சு. இப்போ ஆசீர்வாதத்தை நான் என்ன பண்ண போகிறேன்? அசதியாக இருக்க போகிறது இல்லை. எது எனக்கு நான் எடுக்காமல் விட போகிறதே கிடையாது. ஐம் கோயிங். நான் முதல்ல தெரிந்து கொள்ள போகிறேன். நான் என் ஆசீர்வாதங்களை என் வாயை திறந்து நான் அறிக்கையிட போகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், அறிக்கையிடுகிறதினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதினால் நீங்கள் அறிக்கை செய்கிறீர்கள். புரியுதா உங்களுக்கு? ஒர்க் ஆக்கிடாதீங்க, எதையுமே வேலையாக்கிறாதீங்க. எல்லாமே வச்சிருக்கிறாங்க. நீங்கள் சொல்லும் போது அதை உரிமை கோருகிறீர்கள். காப்ரா சேட்டே லேப்ரான்டா லாப்ரான்தாரா ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு, அப்போ ரட்சிக்கப்படுறதுக்காக கடவுள் இறங்கி வர வேண்டியது இல்லை. ஏன்? கடவுள் ரட்சிப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். சுகமடைய, பலனடைய, நன்மைகளை அடைய, ஆசீர்வாதங்களை அடைய இப்போ கடவுள் இறங்கி வர வேண்டியது இல்லை. கடவுள் எல்லாத்தையும் உங்களுக்காக செய்து முடித்திருக்கிறார். இப்போ இதை அறிந்து கொண்டு இப்போ அறிக்கை எடுக்கிறோம் வாயை திறந்து. மாக்கோ லபோரா சட்டா லாப்ரே
டேலே பிரென்டாலா காத்தாரா. இதை சும்மா ஏதோ 2 நிமிஷம் அப்படி கிடையாது. லைஃப் ஸ்டைலே ஒரு கன்ஃபெஷனாக மாற்றிடணும். வாழ்க்கையின் அதாவது ஜப நேரத்தில் மட்டும் 4 முறை மந்திரம் மாதிரி சொல்லிக்கிறது அப்படி இல்லை. வாழ்க்கையில் நீங்கள் போகிற வழியில் நிற்கும் சூழ்நிலைகளுக்கு நடுவில் நின்று கொண்டு, இது கிடையாது, செழிப்பு தான் என்னுடையதாக இருக்கிறது, வறுமை என்னுடையது அல்ல, தோல்வி என்னுடையது அல்ல, ஆமேன், பலவீனம் என்னுடையது அல்ல, ஆமேன், தீமை என்னுடையது அல்ல, நன்மை என்னுடையதாய் இருக்கிறது. மாக்கோ லஹாசே கே ரபோகோ லாப்ராத்தாரா. ஹல்லேலூயா. அப்போ என்னென்ன ஆசீர்வாதங்களை ஆமேன் ஆமேன் நீங்கள் கேட்டிருக்கிறீர்களோ அத்தனையும் உங்கள் வாயை திறந்து நீ சொல்லுங்க, இதெல்லாம் என்னுடையதாக இருக்கிறது, எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். உங்கள் வாயை திறந்து நீங்களே சொல்லுங்க, ஐ எம் ஆல்ரெடி பிளஸ்ட். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். நான் பலவீனன் அல்ல, நான் பலவானாய் நான் இருக்கிறேன். நான் கீழ் ஆகாமல் மேல் ஆவேன், நான் வால் ஆகாமல் தலை ஆவேன். ஆமென். நீங்க சொல்ல 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 சிருஷ்டிக்கிறீங்க. நீங்க சொல்ல சொல்ல அது உண்டாக ஆரம்பிக்குது. ரேபாக்கா லாப்ரண்டா லாப்ரே ஷேக்கெண்டு என் கை வாரி இறைக்கும். நான் கடன் வாங்க மாட்டேன், அநேக ஜாதிகளுக்கு நான் கடன் கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஷாட்டா லாப்ரேன்டேலே. இந்த உபத்திரவத்திலே என் வாழ்க்கை இருக்காது. கர்த்தர் எனக்கு புதிய வழிகளை திறப்பா. இப்போ நீங்க தான் சொல்லணும் உங்க உலகம் எப்படி இருக்க போறது, உங்களுக்கு என்ன நடக்கணுங்கிறது நீங்க சொல்லுங்க. இப்போ ஆமென். நீங்க தான் உங்க வாழ்க்கைக்கான ப்ராஃபட், உங்க வாழ்க்கைக்கான தீர்க்கதரிசி நீங்க தான். பாருங்களேன், நீங்க சொல்லுங்க, அவன் சொன்னபடியே ஆகும். இயேசு சொன்னார், அவன் சொன்னபடியே ஆகும். நீங்க சொல்லுங்க, என் பிள்ளைகள் ஒளிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். ஆமென் ஆமென். நீங்க சொல்லுங்க, என் களஞ்சியம் நிரம்பி இருக்கும். ஆமென். நான் கையிடுகிற வேலைகளிலெல்லாம் கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு இருக்கிறார். நான் வர வர விருத்தி அடைவேன். ஆமென் ஆமென் ஆமென். நான் வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவேன். ஆமென் ஆமென். கர்த்தர் எனக்கு ஆமென் நல்ல வீட்டை தருவா. கர்த்தர் எனக்கு நல்ல வாகனங்களை தருவா. கர்த்தர் எனக்கு உயர்ந்த காரியங்களை வைத்திருக்கிறார், அதை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஷாபா ரகாலா ப்ரோகே லேப்ரண்டா லாப்ரா ஷே நே மே நே கோலாபா ராபாலாரா. நியூஸ் பேப்பரில் என்ன கேட்டோம், நண்பர்கள் என்ன சொன்னாங்க? நோ 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 நோ, அதை பேச போகிறது இல்லை. ஐ ஸ்பீக் த வேர்ட் ஆஃப் காட். நான் விசுவாச வார்த்தைகளை பேச போகிறேன். நான் எனக்காக முடிக்கப்பட்டதை நான் பேச போகிறேன். தேவன் எனக்கென்று வைத்ததை நான் பேச போகிறேன். ரகா லாபா ரஷா மேனே கேமாலா கோரா சட்டா லாபா ராகாத்தே நீமானா ஹந்த்ரோ போலாரா தேரா பாக்கோ லாப்ரா ஷேகே லேபே ரேகே லாப்ரோனா காட்டா லாப்ரந்தா ராபாலாரா. அந்த மண்டலம் உங்களுக்காக திறக்கப்படுது. நீங்க சொல்ல சொல்ல, நீங்க பேச பேச, ஆமென், you can open the realm of prosperity, the realm of life, the realm of health, the realm of wealth, the realm of success. ஷாக்கேரே மானா காட்டாலா. you can open it. நீங்களே திறக்க முடியும். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். then you will make your way prosper and then you will have good success. hallelujah hallelujah. ஷாபா ரபோ காட்டா. அவன் சொன்னபடியே ஆகும், அவள் சொன்னபடியே ஆகும். ஆமென் ஆமென். நான் நீடிய நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லுங்கள். ஆமென். வியாதியற்ற வாழ்க்கை என்னுடையது என்று சொல்லுங்கள். ரீமா கபோரா ஷடலபாகா லாப்ரே ஓ ரே மே நேகே லேப்ராட்டா லாபாரா கதாரா பாலாரா. ஓ, என்னைக்கு தேவ வார்த்தையை நீங்க எடுத்து பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தேவனையே அலோ பண்றீங்க, அவருடைய வல்லமையை அலோ பண்றீங்க, அவருடைய ஆவியை நீங்க கிரியை செய்ய உங்கள் வாழ்க்கையில இடமளிக்கிறீர்கள். ஷாகா நாமாகா லாப்ரா ஷேகேடே லேம்ரா காட்டா லாபாரா காத்தாரா. ஓ ரீபோ ஷேகே டே லேப்ரென்டா லா காத்தாரா பாலா. ஹalleluya hallelujah. Father, oh, I release the spirit of revelation, the spirit of faith in this place, Father. Amen. இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெளிப்பாட்டின் அறிவை நான் திறக்கிறேன். வெளிப்பாட்டின் ஆவி இந்த இடத்துல ஊற்றப்படுவதாக, விசுவாச ஆவி ஊற்றப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நான் சுத்த வேண்டியதில்லை, காத்திருக்க வேண்டியதில்லை, சும்மா அப்படியே கிடக்க வேண்டியதில்லை. எனக்காக தேவன் வைத்த நன்மைகளை நான் எடுத்துக்கொள்ள போகிறேன், பெற்றுக்கொள்ள போகிறேன். அது என்னுடையதா இருக்கிறது. நான் பிள்ளை, நான் சுதந்திரவாளி.
I'm going to command. I'm going to command. நீங்க கட்டளையிடும் பொழுது அது நடக்க ஆரம்பிக்கிறது. நீங்க அழைக்கும் பொழுது அது வர ஆரம்பிக்கிறது. இல்லாதது இருக்கிறது போல் அழைப்பது போல I'm going to call my blessings. எனக்கான வீடே வா, எனக்கான வாகனமே வா, எனக்காக வைக்கப்பட்ட நல்ல எதிர்காலமே, நல்ல வாய்ப்புகளே வா. Shaka bora bala ketele. You can call it your blessings. Sheme rege lebranta la katara. Ora sate lebranta na kataraba. Ma shadu librata raketa rubla shiate lemra katina mantala kata udala brena hantile breka la breta rabala bara. மண்டலங்கள் திறக்கப்படட்டும் ராஜா. The realm of faith, the realm of prosperity, oh the realm of health and wealth. Oh reba shiake lebrantile katara balara. ஆமென் ஆமென் ஆமென். நம்முடைய ஆவி ஒவ்வொருவர் மீது வந்து தங்கட்டும். இந்த வார்த்தையிலே ஆமென் அவர்கள் நிலைத்திருக்கத்தக்கதா, இந்த வார்த்தையிலே கனி கொடுக்கத்தக்கதா. ஆமென் 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 ஆமென். இது 30, 60, 100 பலனை அவங்க வாழ்க்கையில அறுவடையாய் கொண்டு வரத்தக்கதா. இன்னையிலிருந்து இந்த மொமெண்ட்ல இருந்து ஒரு சேஞ்ச் அவங்க வாழ்க்கையில வரத்தக்கதா. ஷேகா லபோரா நாக்கேட்டே லேப்ரா. எனக்கு தேவன் தராதது எதுவும் இல்லை, என் தகப்பன் கொடுக்காதது எதுவும் இல்லை. எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். இயேசுவையே கொடுத்திருக்கிறார். அவருடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். அவருடைய வாக்கு தத்தங்களை எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் அதை வைத்துக்கொண்டு நான் நிற்க போகிறேன். ஆமென். எல்லா சூழ்நிலைகளுக்கு எதிராக I am going to use the word of God. I am going to use the sword of God. தேவனுடைய வார்த்தை என்கிற பட்டயத்தை நான் பயன்படுத்த போகிறேன். ஷாகாபாராகாதாரா. இன்னைக்கு இருட்டு இருக்கலாம், ஆனா I am going to confess light. இன்னைக்கு emptiness இருக்கலாம், I am going to confess the fullness. ஆமென். இன்னைக்கு என்ன இருக்கோ, கண்ணுல என்ன தெரியுதோ அதை நான் பேச போறது கிடையாது. எனக்கு என்ன வரணுமோ அதை நான் பேச போறேன். ஷாகாரா போடா லாப்ரே. டேடி, இந்த பேசிக்ஸ், இந்த அடிப்படை திங்ஸ்ல இருந்து ஒரு பெரிய ரெவலேஷனுக்குள்ள உங்க பிள்ளைங்க போகட்டும் ராஜா. இன்னைக்கு இதை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைங்க இனிமே சுத்தக்கூடாது, இனி சுதந்தரிப்பார்களாக. ஆமென் 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 ஆமென். ஒவ்வொரு நாளும் மேல வரட்டும் தாப்பனே. ஆமென். ஒவ்வொரு நாளும் விருத்தி அடையட்டும் தாப்பனே. ஒவ்வொரு நாளும் பெருக்கத்தை பார்க்கட்டும். Ke barata namasa. Oh rase clemantara baudala tarabo. Oh Father, we praise you, we praise you, we praise you. Hallelujah. பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரே. Thank you. இப்போ எப்படி தெரியுமா? how to take it? Just say thank you. நீங்க இப்போ ஒண்ணே தான் சொல்லணும். டாடி, thank you for the healing, thank you for the prosperity, thank you for the success. Every day you are going to praise and thanks. நீங்க ஒன்றும் இல்லை, எல்லாமே முடிச்சிருக்கு. நீங்க அதனால தான் பவுல் என்ன பண்றாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அங்க மன்றாடல ஸ்தோத்திரம். Thank you, thank you, thank you Father, thank you, I am already blessed, thank you, I am already healed, thank you, I am a more than a conqueror in Christ. என்னை வெற்றியாளனாய் உண்டாக்கினதற்காக நன்றி. ஒன்னே தான், say thank you, thank you daddy, thank you daddy. Every day, ஒவ்வொரு நாளும் நன்றி 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 அப்பா, நன்றி. எனக்கு கொடுத்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி. எல்லாம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் எனக்காக உண்டாயிருக்கிறது, எல்லாம் எனக்காக வேலை செய்கிறது. மனுஷரின் மடியில் வந்து போடுகிறதை நான் பார்ப்பேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ டாடி. இந்த ரெவலேஷன், ஆமென், வெளிப்பாட்டின் மண்டலங்களிலே உடைய பிள்ளைகள் வாக் பண்ணட்டும் சுவாமி. வெற்றியின் மண்டலங்களில் உங்கள் பிள்ளைகள் வாழட்டும் சுவாமி. நீங்கள் செய்வதற்காக நன்றி அப்பா. தேங்க்யூ டாடி. இந்த மாலை வேளையிலும் எங்களுக்காய் உம்முடைய ஆவி, உம்முடைய வார்த்தைகள் இறங்கி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயர்ந்த நாமத்தினால் பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். இட்ஸ் a time to going to honor the word of God. இந்த வார்த்தையை கனம் பண்ணும்படி கொடுக்க போகிறோம். ஆமென். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாய் ஆமென் நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்கும்போது
கேட்கும்போது ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, ஆனால் நீங்கள் கொடுக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கிரேஸில் பங்கேற்கிறீங்க. கோயிங் டு partake the same grace and the same anointing. அதுதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. இன்னொன்று, அந்த கிவிங்கில் பங்கேற்காத வர அதில் முழுமையாக பங்கேற்றதா சொல்ல முடியாது. பாருங்களேன், ஒருத்தர் சொன்ன 2 வருஷமாக கேட்குறாரு. நான் சொன்னேன் 2 வருஷமாக கேட்டு இப்போ எப்படி இருக்கிறீங்க? அப்படியே தான் இருக்கிறேன். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் கொடுக்குறீங்களா? அப்படி எப்போ கொடுத்துருக்கீங்களான்னு? கொடுத்ததில்லைன்னு. அப்போ நீங்கள் ஒரு 2 வருஷமாக ஒழுங்காகவும் கேட்கல, அதில் ஒழுங்காகவும் பங்கு பெற்றதா இல்லை. பாருங்கள், ஏன்னா உள்ளே போச்சுங்கிறதுக்கு அடையாளமே வெளியே வரும். மனசு திறந்ததுங்கிறதுக்கான அடையாளமே பர்ஸு திறக்கிறது தான். ஆமாம், உள்ளமெல்லாம் யாராவது எத்தனை பேர் நீங்கள் சாயங்காலம் அதை கேட்டது அவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சா, பலனாக இருந்துச்சா? அப்போது இது உள்ள அப்படி வந்ததுன்னு அடையாளமே அதை கனம் பண்ணுறோம். ஓ எஸ், ஐ எம் கோயிங் டு ஹானர் த வேர்ட். அதனால தான் நம்ம கொடுக்குறோம். பாருங்களேன், அதனால தான் கொடுக்குறோம், அதை கனம் பண்ணும்படியாக நாம் கொடுக்குறோம். அப்போ ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க, எத்தனையோ பிள்ளைங்க நான் சொல்கிறேன், நான் யூ மஸ்ட் ஹானர் த வேர்ட் ஆஃப் காட். நீங்கள் கனம் பண்ணும் பொழுது அதில் பங்கேற்கிறீர்கள். பால் அதை சொல்கிறார். அநேக சபைகள் இருந்தாலும், என் வார்த்தையை எத்தனையோ பேர் கேட்டாலும், பிலிப்பு சபை என்னோடு உடன்பட்டது என்று அவர் சொல்லுகிறார். அப்போ அதை மென்ஷன் பண்ணுறார். பாருங்களேன், அப்போ ரொம்ப முக்கியம். நாம் கொடுப்பதின் மூலம் தேவ வார்த்தையை கனம் பண்ண ஆரம்பிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அனாயிண்டிங்கும் அந்த கிரேஸையும் நம்ம அங்கீகரிக்கிறோம். அதான், அதை அங்கீகரிக்கிறதுக்கு அது ஒரு அடையாளம். அப்போ அதை நம்ம வாழ்க்கையில் வந்து பழிக்க ஆரம்பிக்கிறது. ஆமேன். காசு கொடுத்தா கடவுள் ஆசீர்வதிக்கிறார் அப்படி கிடையாது. கடவுள் ஆசீர்வதிச்சு விட்டார், அதான் முதல்ல சொல்கிறேன் நான். ஆனால் இதை நான் என்ன பண்ணுறேன், அக்னாலேஜ் பண்ணுறேன். ஆமாம், நான் அதை விசுவாசிக்கிறேன், ஆகையினால் நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஆமேன். ஆமாம், விசுவாசித்து இப்பொழுது நான் கொடுக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை விசுவாசித்து நான் கொடுக்கிறேன். ஆமேன். ஸோ கரங்களை எடுத்துக்கொள்வோம். பாடல் பாடும் பொழுது கர்த்தருக்கு கொடுக்கலாம்.